भवति यत्कामजेत महागणाकस्यामिति स एतावश्वमेधे पशुपानौ गृह्णीत महादेवान्नाथो भवति यजमानदेवत्या वै पपा राजा महिमा यत्पपां मयुक्तो मयतः परियजति यजमानमेव तेनो भजतः परिगृह्णाति पुरस्तात् स्वाहाकाराः अन्ये देवाः उपदिष्टात् स्वाहाकारा अन्ये देवा एते स्वमेध्यमुपये प्ररुध्यन्ते यत्पपां मयुक्तो भजतः परियजति तानेवो भजान् प्रेताति श्रीधरे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदौ यतिपदेर्वदनारविन्दादि निर्ग्रामदेव निधते निगमन्तभाष्यम् तस्यैव तं भगवतः प्रियभागिनेयम् मन्दामहे वरद विष्णुपदाब्धिधेयम् तत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलेष्वचिह्नैः श्रीभाष्य सिंहासनमात्मनीनम् यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतां पयातोऽहं यामुनेयं नमामि तं यदि परिवृढो यद्गीता नाम दर्शयदञ्जसा निगमपरिषन्नेजीयां संनिरामयम् आशयम् जननपदवीयाता जातश्रमापहरं धियम् जनयतु समे देवः श्रीमान् धनञ्जय सारथिः। हरिः ओम्। वषट्ते विष्णुपास आकृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः। இந்துணை பதுமத்தலர் மகள் தனக்குமின்பம் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர்பாய் நப்பின்னை தனக்கு இறை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்றியங்குமென் துணை என் துணை என் துணை என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு ஜன்மது तेन मे वाजिनीवति मुखमन्धि सरस्वती नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरिः ओम्। मोघाशामोघकर्माणः मोघज्ञानापि चेतसः
ராட்சசீம் ஆசுரீம் ஜெய்வ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாக நமஸ்ததசே. ஏதற்கு பகவதோ மகாபுருஷஸ்ய ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பரயா கிருபயா பகவத்கீதாயாம் நவமம் அத்தியாயம் ஸ்ரீ பாஷ்யகார மதானுரோதேன விஜ்ஞாப்யமானம் ஸ்ரோதும் சமாகிதேभ्यः சமேभ्यः சுஸ்வாகதாம் வாசம் பரிசமர்ப்பிய ஆச்சாரிய கருணாவலம்பி கருணாகிருதாசகா உபன்யாசமானவே. கண்ணபிரான் 11வது ஸ்லோகத்துல சில பேர் தான் அவதரித்திருந்தும் கூட மனுஷத்வே பரத்வம் என்று மனிதனாக பிறந்தும் கூட தனக்கு இருக்கிற மேன்மையை உணராது தன்னை அவமதிப்பதாக சென்ற ஸ்லோகத்திலே சொன்னான். அதை பத்தி அர்ஜுனுக்கு ஒரு பெரிய கவலை, ஏன் அப்படி பண்றா அப்படின்னு. அதற்கு காரணம் இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். மோகாஷா ஆகிய இந்த ஸ்லோகத்தினால இந்த சிலர் தன்னை அவமதிப்பதற்கான காரணத்தையும் அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலனையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். எதற்காக சொல்றான்னா அந்த குரூப்ல நம்ம விழுந்துடக்கூடாது, அதான் அவனுடைய நோக்கம். நாம் விழுந்துடக்கூடாதுன்னு எச்சரிப்பதற்காக இந்த குரூப்ல விழறதுக்கு காரணம் என்ன, விழுந்தா என்ன கிடைக்கும் என்பதை விலாவரியா இந்த ஸ்லோகத்துல சொல்லி கண்ணபிரான் அர்ஜுனன் கிட்ட தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம். மோகாஷாகா மோக கர்மாணகா மோகஜானா விஜேதசகா ராட்சசி மாசுரீம் செய்வ பிரகிருதி மோகினீம் கதாகா என்று ஸ்லோகம். அதுக்கு பாஷ்யத்தை அருளி செய்யும்போது எம்பெருமானார் மம மனுஷ்யத்வே பரம காருண்யாதி பரத்த திரோதான கரீம் ராட்சசீம் ஆசுரீம் ச மோகினீம் பிரகிருதி மாஸ்ரிதாக அப்படின்னு ஸ்லோகத்துக்கு பின்பாதிக்கு முதல்ல அர்த்தம் சொல்றேன். வழியா போயிட்டுதான் முன்பாதிலிருந்து அர்த்தம் சொல்லப்படாது. பின்பாதியிலிருந்து ஏன் சொல்றார் அப்படின்னா இவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு காரணத்தை சொல்லி அதனால அவருக்கு வரக்கூடிய விளைவை சொல்வது சரியா இருக்கும். அதனால கண்ணபிரான் என்ன பண்ணிட்டா விளைவை முதல்ல சொல்லணும், காரணத்தை அப்புறம் சொல்லலாம். அவன் உபன்யாசகன் மைண்ட் போறோம். உபன்யாசங்கிறது இது ஒரு இது என்ன சொல்ல போறோம், நான் ஆஃப் சொல்றது கமெண்ட்ரி எழுதுறது வசதி, அதை நல்லா எடிட் பண்ணி சொல்லலாம். அதுக்காக அவர் எக்ஸ்டம்போரா சொல்றான் கிருஷ்ணன். நம்ம உபன்யாசத்துல சில வார்த்தைகள் முதல்ல சொல்லுவோம், மறுபடியும் ஓஹோ சுவாமிகள் திருமணத்துல வரலன்னு திருப்போம். எம்பெருமான உபன்யாசம் பண்ணல, அதனால எடிட் பண்ற கிருஷ்ணன் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு கொடுக்குறாரு. அதனால எதை முதல்ல சொன்னா சௌக்கியமா இருக்கும் நமக்கு பாக்குறாரு. அதனால காரணத்தை முதல்ல சொல்லணும். அதுக்காக வியாக்கியானம் பின்பகுதிக்கு முதல்ல இதெல்லாம் கூட சொல்லணுமா அப்படின்னு நினைப்பு தேவையில்லை. இதெல்லாம் அர்த்தத்தை சொன்னா புரிஞ்சுக்கிறோம். அது எனக்கு அது ஒத்து வரல. காரணம் என்னன்னா நாம எந்த எம்பெருமான திருநட்சத்திரமோ அவருடைய கிரேட்னஸ் மனசுல பயம். அதற்கு இந்த வியாக்கியானம் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய சாஸ்வதமான விட்னஸ் சாட்சி. அதனால்தான் சுவாமி தேசிகன் மோகன பிரகிருத்தியாசிரிய நம்பி மோக அசத்வாதம் ஏதுருத்தி பூர்வம் உத்தரார்த்த வியாக்கியா. எதற்காக எம்பெருமான ஸ்லோகத்தின் பின்பகுதியை முதல்ல எடுத்து வியாக்கியானம் பண்றாருன்னா இதுதான் இந்த மனிதர்கள் கண்ணபிரானை அவமதிப்பதற்கு காரணம் என்ன என்பது பின்பகுதியில் சொல்லப்படும். அங்கிருந்து சொன்னால் தெளிவாகும் என்று திருவள்ளுவர் பார்க்கிறார். எப்படி எம்பெருமானார் எது பண்ணாலும் அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்றது சுவாமி தேசிகன் எம்பெருமானாருக்கு பண்ண பெரிய கைது. நாம அதை கேட்கிறோமே அதுதான் பெரிய கைது. வேற என்ன எதிர்பார்க்கிறாங்க? ரிஷிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேதம் கொடுத்தா அந்த வேதத்தை வச்சுட்டு நாம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரிஷிகளுக்கு என்ன பண்றது? ஏதாவது நன்றி செலுத்தலாம்னா அதான் காலத்தால பிரம்மாதய வியாசதேவ் கிருஷ்ணத்வைபாயனாதையோ ஏ ரிஷியா தேபியா ரிஷிபியானவான்னு தண்ணி கொட்டிவிடலாம். தினம் தர்ப்பணம் பண்றவளோ இல்லையோ, எனக்கு உபன்யாசத்துக்கு பேர் உபத்திரம் பண்ற தினம் தர்ப்பணம் உண்டா அப்படின்னு உண்டாக்கவே கொத்த தலையாட்டினவும். அதனால தினம் உண்டு. தேவரிஷிக்கு தர்ப்பணம் தினம் உண்டு, ஆவணியாத்த தர்ப்பணம் தினம் உண்டு. அன்னைக்கு மட்டும் தான் பண்றது. அவங்க என்ன பண்றாங்க, அரிசி எழுதி சேர்த்து வச்சு அன்னைக்கு பண்றோம். மற்ற நாள் வெறும் தண்ணியில பண்றோம். ஆவணியாவட்ட தர்ப்பணத்தில் 9 ரிஷிகளுக்கும் டெய்லி தர்ப்பணம் பண்ணியாகும். ஆவணியாவட்டுக்கு ஒரு நாள் தான் பண்றது நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தினம் உண்டு அவளுடைய தர்ப்பணம். தினம் பண்ணி அவனை சந்தியாவதனம் பண்ணிக்க. சந்தியாவதனம் பண்றதே பெரிய கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி உபன்யாசம் சந்தியாவதனம் பண்ணி
சந்தியாவனத்துக்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ணு, தேவரிஷி தர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணு, அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணு, அதுக்கப்புறம் ஆதார சக்தி தர்ப்பணம் பண்ணு, அதுக்கப்புறம் காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணு, அதுக்கப்புறம் வர்த்தனிஷி பீடனம் பண்ணு, அதுக்கப்புறம் பிரம்மயக்கம் பண்ணுனா யார் போடுவோம், ஆபீஸ் யார் போடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒன்றும் நான் சொன்னா நீங்க ஒத்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டு நான் ஆபீஸ் பண்ணணும். மற்ற சுவாமிகள் சொன்னா வேணா நீங்க போர்க்குடி தூக்கலாம். ஆனால் அடியேன்னு சொல்லலாம் தெரியுமா, அதெல்லாம் பண்ணிட்டு தான் ஆபீஸ் போயிடும். அன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்ச நாங்க பிரைவேட்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டிட்டு போடுவோம். பிரைவேட்ல தான் 3 வருஷம் வேலை செஞ்சோம். அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மனசு ஆட்டிடியூட் தான் காரணம். சின்ன விஷயம் அவசியம் செய்யும். ஏன்னு கேட்டா அந்த ரிஷிகளுக்கு நாம வேற எப்படி நின்று செலுத்தணும், அதே மாதிரி ஆச்சாரியாளுக்கு எப்படி நின்று செலுத்த போறோம் அப்படின்னா ஒரு திருவேஷம் நடத்தி ஒரு 10 மரக்கால் புலியோர் போயிட்டு விநியோகம் பண்ணி நாமளும் ஆத்துக்கு எடுத்துட்டு தான் போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு யாருக்கா எத்தனை எழுதினா அதுல ஒரு வரையாவது வாசிக்கணும். அதனால இந்த வருஷம் சரியா பண்ணிட்டோம் நான் சொல்லிப்பேன். கேட்டா எத்தனை ஸ்ரீபாஷிகாருடைய சென்டென்ஸ் உங்க காலில் விழுப்படியா நான் பாடுவேன். இப்போ இந்த சென்டென்ஸ் பூர்வார்த்தம் ஸ்லோகத்தினுடைய முன்பகுதியை முதலில் வியாக்கியானம் செய்யாமல் பின்பகுதியை வியாக்கியானம் செய்வதற்கு காரணம் என்ன? பின்பகுதியில தான் கண்ணபிரான் அவதரிக்கிறச்ச கண்ணபிரானை அவமதிக்கக்கூடியவர்கள் ஏன் அப்படி செய்யறாங்கிறது காரணம் சொல்லப்படும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அவ எதனால அப்படி செய்யறாருன்னா ராட்சசி ராட்சச பிரகிருதிகள். கண்ணபிரானை அவமதிச்சா நிச்சயம் இருந்தால் ராட்சசனாத்தான் இருக்கணும். ராட்சசி ரக்ஷஸ் சம்பந்தினியும் ராட்சர்களோடு தொடர்பான ராட்சசர்களுக்குள்ள ஸ்பெஷல் குணம் என்ன? தமோ குணம், தாமச குணம். அந்த தாமச குணம் நிறைந்தவர்களாகவும் ஆசுரி அசுர சம்பந்தினி அசுரர்களுக்கு ஏற்பட்டதான ராஜசி ரஜோகுணத்தில் தமோகுணம் தூக்கத்தை அதிகரிக்கும், லேசியா இருப்பான். ரஜோகுணம் என்ன பண்ணும்னா குரோதம் லோபம் கோபத்தை ஆத்திரத்தையும் பேராசையும் உண்டாகும். இந்த ரஜோகுணம் தமோகுணம் இரண்டில் ஈடுபட்டவர்களா அப்படின்னால பிரகிருதியும் சுவாவம். இந்த இடத்துல பிரகிருதினா மூல பிரகிருதியில ஸ்லோகம் இருக்கு. ராட்சசி மாசுரி ஜெய்வ பிரகிருதி மோக நிம்ஷிதாக. இதனால பிரகிருதி பிரகிருதினா மூல பிரகிருதி சொல்லணும். இப்ப மூல பிரகிருதி இந்த இடத்துல கான்டெக்ட்ல ஓட்ட ராட்சச பிரகிருதி ஆசுர பிரகிருதியும் கிடையாது. அது ஒட்ட மூல பிரகிருதி ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் மூணும் கலந்து. ஒரு சமயம் ரஜோகுணம் தலைமைக்கும், சில சமயம் தமோகுணம் தலைமைக்கும், சில சமயம் சத்துவகுணம் தலைமை. நம்ம பிரகிருதியை மாறி மாறி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம விஷயத்துல ரஜோகுணம் தலை தூக்கினா ஆதிகாரியோட சண்டை போடும், தமோகுணம் தலை தூக்கினா பயந்து பேசாம படுத்துக்கணும், சத்துவகுணம் தலை தூக்கினா கிருஷ்ண சந்தையில கீதாபக்ஷ காரணம். இவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி இது ஒண்ணு 3 குணமும் சமமாக இருக்காது. 33.33 ரஜோகுணம், 33.3333 தமோகுணம், 33.333% சத்துவகுணம் அப்படின்னு எப்ப இருக்கும்? 3 ஈக்குவலா எப்ப இருக்கும்? 3 ஈக்குவலா எப்ப இருக்கும்? 3 ஈக்குவலா இருந்தா ஆக்டிவிட்டியே இருக்காது. அப்போ பிரளயம் வந்துடும். பிரளய காலத்துல ஈக்குவலா எல்லாம் ரகசிய காலத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் 3 சமமான அளவில் தான் சரிபட்டு ஏதாவது ஒன்று தூக்கணும். சாத்து பதில உப்போ புளியோ ஏதாவது கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் சுவாரஸ்யமா சாப்பிடணும். எல்லாத்தையும் உப்பு கேட்ட புளியை போட்டு எல்லாத்தையும் அடிச்சு காரத்தையும் அடிச்சு விட்டாங்கன்னா அப்புறம் உப்பு சப்பு இல்லாம இருந்து இருப்பாங்க. அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று தூக்கணும். அவன் டேஸ்ட் கேட்டது. ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் என்ற 3 குணங்களிலே எது எது எப்ப தலை தூக்கிறதோ அதுக்கேற்றபடி நம்ம ஆக்டிவிட்டி நடக்கும். நிறைய நாள் சத்துவகுணம் தலை தூக்கினா நாம நல்லவா நடக்கும். அதுக்கு பாடுபடணும். இப்போ இவர்களுக்கு நிறைய நாள் ரஜோகுணமும் தமோகுணம் தான் தலை தூக்கு. அதனால சொல்றான் கண்ணபிரான் பிரகிருதியும் ராட்சசியான ஆசுரியான, அதாவது தமோகுணமும் ரஜோகுணமும் மிகுந்ததான பிரகிருதியின் சுபாவத்தை அடைந்தவர்கள். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா எதந்தே சாத்திகான் தேவான் ரக்ஷரக்ஷாந்தி ராஜசாகா பூதான் பிரேதகணாச்சாமே எதந்தே தாமசா ஜனாஹா. சுவாமி தேசிகனுக்கு அற்புதமா உதாரணம் காண்கிறார். கண்ணபிரானே சொல்ல போறான், யாருக்கு சத்துவகுணம் மேலும் இருக்கோ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவார்கள், யக்ஷர்களில் ராட்சசர்களை வழிபடுவார், ரஜோகுணம் ஜாஸ்தி உள்ளவா. பூதங்களையும் செத்து போன ஆவிகள், ஆவியை தேடல், ஆவியோடு பேசின அதெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் தமோகுணம் இருந்தவர்கள் செய்வார்.
இது மாதிரி கிருஷ்ணன் கீதையில சொல்லியிருக்கான். நான் பாண்டிச்சேரியிலிருந்து மெட்ராஸுக்கு ஒரு தடவை டெபுட்டி டைரக்டர் ரிசெப்டூர்ல பஸ்ல வரேன். பஸ்ல வச்சு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து இருந்தார். வெளியில ஒரு பெரிய சிலை பயங்கரமா அருவாளத்துக்கு வெட்டுறா மாதிரி மதுரை வீரன் சிலை வந்து ரோட்ல சார் அப்படின்னா இதெல்லாம் எங்க சாமி எங்க குணத்துக்கு நாங்க வெட்டு சடக்குன்னு வெட்டுறவா எங்க எங்க சாமி பெற்று உங்க சாமி ஜாலியா புல்லாங்க ஊசிக்கு சாந்தமா இருக்கு. அதான் சொல்றேன். அதுல இந்த பெருமாள் எம்பெருமான் கண்ணபிரானை வழிபடும் போதோ, ராமனை வழிபடும் போதோ, எம்பெருமான் அமுதனை வழிபடும் போதோ நாம் பார்க்கக்கூடிய அந்த சாந்தி, அந்த அமைதி, இதெல்லாம் சத்துவகுணத்தின் மேலும். அதனால சாத்திகர்களுக்கே உரிய தேவதை சத்துவகுணமே வழிபடுத்த எம்பெருமான். அவனால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அர்ஜுனா. அதனால என்னை துவேஷிக்கிறா, என்னை இப்படி கிரிட்டிசைஸ் பண்றா என்று கண்ணபிரான் அர்ஜுனன் சொல்றான். கண்ணன் சொன்னா மட்டும் போதுமா? கண்ணன் தனக்கு பிடிக்காதவளா ராட்சசர்கள் அசுரர்கள் பிரிக்கலாம். யார் யார் நம்மளுக்கு பிடிக்கல அவெல்லாம் தீவிரவாதிகள் நாம சொன்னோம். அவன் நம்மள தீவிரவாதிக்கிறான். ஆகினா இது சரிப்பட்டு வருவான் அப்படின்னா இல்ல இல்ல பீஷ்மாச்சாரியே சொல்லியிருக்கார் அப்படின்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகளை இன்னொரு கொட்டேஷன் கொடுக்கிறார். மன்யேத்வாம் ராட்சசம் க்ரூரம் அதவா தாமசாத்மகம் யஸ்மாத் க்ஷிபதி கோவிந்தம் பாண்டவஞ்ச தனஞ்சயம். அஞ்சு துரியோதனை பார்த்து பீஷ்மாச்சார் சொல்றார், ஏன்னா துரியோதனா நீ எப்படா இந்த வீட்டுல வந்து பிறந்த? நீங்க ராட்சச வீட்டுல வந்து பிறந்திருக்க வேண்டியது. ஏன் அப்படி சொல்றேன்னா கிருஷ்ணனே அஞ்சு திட்டை அதனால ராட்சசனா இருக்க வேண்டியது என்று பீஷ்மர் மகானான பீஷ்மர் சொல்லிட்டார். பரந்தாமன் தன் வாயால் நேர சொல்லிட்டான். அதனால ராட்சசத்தனையும் அசுரத்தன்மையும் உடையவர்கள் பிரகிருதி மோகினி நிஷ்டிதாக. அது என்ன பண்ணும் அப்படின்னா ராட்சசத்தன்மை அசுரத்தன்மை இந்த தமோகுணமும் ரஜோகுணமும் வேலிட்டு இருந்தா அது நமக்கு ஒரு திரைய போடுமா. என்ன திரைய போடும்னா அது எம்பெருமானை நாம் உணர முடியாமல் திரைய போடும். பகவத் பரஸ்ப திரோதானாதிகம் அபிப்பிரேதம். எம்பெருமானுடைய மேன்மையை நாம் உணராமல் அந்த திரை மறைக்கும். சில பேர் கேட்கிறா, ஐயங்காரில் தான் மோட்சம் சொல்றேன் நியாயமா அப்படின்னு. அவளை பத்தி நாம் என்ன சொல்லணும்? கனவுதான் சொல்லிட்டான். பரந்தாமனான பரமாத்மாவோட சமமாக மற்ற தேவர்களை எண்ணி அவர்களை ஒன்னும் சொன்னான்னா அந்த ஆசாமிகள் ஒரு நாளும் வைகுண்டத்துக்கு படி வைக்கவே முடியாது. மோட்சத்துல முதல் படியே ஏற முடியாது. பரமபத சோபானத்துல விவேக பருவாதான முதல் பருவா. விவேகம் என்றால் பகுத்தறிவது. பகுத்தறிவு என்றால் யார் மோட்சம் தரவல்லவர், யார் தரவல்லாதவர் அப்படின்னு பகுத்தறிவு முதல். அந்த பகுத்தறிவு இல்லாதவர் திருமால் படி அறியாதால் பின்படியில் ஏறாதார் தாமே. முதல் படியே கால் வைக்கல் ஆயிடும். எப்படி நாராயணன் இதர தேவதைகள் ஸ்தாபம் நினைச்சாலும், நாராயணனும் சாதாரண மற்ற தேவர்கள் போல ஒத்தந்தானே நினைச்சாலும், இந்த ஆசாமிகள் பிரமபதத்துக்கு போற ஃபர்ஸ்ட் படியிலே கால் வைக்க லாயக்கில்லை. சம்சாரத்திலே உழல்வார்கள். தயவு செய்து எந்த தப்பும் பண்ணாலும் பிரபந்தம் பண்ணக்கூடாத தப்பு ரெண்டு தான். அது என்ன ரெண்டு தப்புன்னா, ஒரு தப்பு பாகவதர்கிட்ட அபச்சாரம் பண்றது, ரெண்டாவது தப்பு பெருமாள் போல மற்ற தேவதைகளை நினைச்சு இதர தேவதைகளோட தொடர்பு வச்சு. இது ரெண்டும் பண்ணினால் பிரபத்தி கூட கேன்சல் பண்ணும். அடிக்கடி ஆசிரியர் சொல்றாரு, பிரபத்தி கேன்சலே ஆகாது. பிரபத்தி ஒரு தடவை பண்ணா மோட்சம் கொடுத்துரும். பட் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு வழி உண்டான்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் வழி உண்டு. ஒரு பாகவதர் வாயால இவனுக்கு மோட்சம் கூடாதுன்னு செபிக்கும்படியா நடந்துக்கிறது. அவர் திட்டுறதெல்லாம் கிடையாது. அவர் திருமணம் விஸ்தாரமா சாதிச்சார். அவர் இன்டர்னால ஒரு மோட்சம் கொடுக்கக்கூடாதுன்னு வேற எதுக்கு சொல்லும்படியா அவரை படுத்தக்கூடாது. அவர் போனா போது நாசமா உட்பட மாட்டேன்னு சொன்னா அதெல்லாம் மயிலர், அதை பத்தி கவலைப்பட்டுக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அபச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனா இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது ரொம்ப ரிஸ்கி. மறுபடியும் அவரா மனசு மாறி எம்பெருமானே இவனை மன்னிச்சுன்னு சொல்ற வரைக்கும் இது டேஞ்சர். அதனால அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு பாகவதர்களை ப்ரொவோக் பண்ணி போகாது. இது ஒரு வாங்கி பிரபத்தியை கேன்சல் பண்றதுக்கு ஒரு கிளாஸ். இன்னொன்னு என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த பிரபலனானவன் இதர தேவதையோட சம்பந்தம் வச்சுட்டு இருந்தான்னா பிரபத்தி கேன்சல். அதனால பிரபத்தியும் பண்ணிட்டு மாலை போட்டு மலைக்கு போற கேசெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். அவளும் தொடர்பு வச்சுருவாலும் ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிஷியனே ஒருத்த மாலை போட்டு வந்துட்டான். அவனாலே திருத்தாவூர் சமாஜ் செய்யணும், திருநட்சத்திரம் பெரிய தாடி வச்சுக்கணும். ரெண்டாவது தாடி தான் மலைக்கு போறது மாலை போட்டிருக்கான் அப்படின்னு.
திருடத்துக்கு தேவைப்பட்டா போய் உனக்கு போய் சமாளிச்சு பண்ணி வச்சு முதல்ல இதை கைட்டு வந்தாவா இல்லைன்னா போட்டு சத்தம் போட முடியாது. ரொம்ப கொடுமையான தப்பா. ஆக இதெல்லாம் காரணம் என்ன? எம்பெருமானுடைய பரத்துவத்தை மறைக்கிறது. எம்பெருமான் தரமாட்டாதையா மற்றதை தருவான். ஆகையினால் அந்த பரத்துவத்தை மறைக்கக்கூடிய இந்த மோகினி, இந்த மோகினி பிசாசு யவனிகா மாயா ஜெகன் மோகினி என்று ஆரம்ப அருளி செய்கிறாரு. அந்த மோகினியினால மறைக்கப்பட்டவர்களாய் என்னாரா மோகாசர்களாக ஆகிறார்கள். மோகாசர்கள்லாம் என்ன? மோகம்னா வீணான ஆசைன்னா எண்ணத்தை விட வீணான எண்ணம். வீணான எண்ணம் என்ன அப்படின்னா எம்பெருமானை எப்படியாவது மறைக்கலாம், மட்டம் தட்டலாம், அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறார். மோகாசாக வீணான எண்ணங்களை உடையவர்கள். மோக கர்மானகா அதற்காக மீட்டிங் போட்டு பேசுறார். மோக கர்மானகா அதாவது பயனில்லாத செயல்களை செய்யறவர்கள். மோகாசா மோக கர்மானகா மோக ஜானாக எத்தனை மோகம் போட்டான் பகவான், அமோகமா போடுறான். மோக ஜானாக மோகமான ஞானத்தை உடையவர்கள். மோகமான ஞானம்னா என்ன? ஞானம்னு ஒண்ணு இருக்கும். அதுல வீணான ஞானம்னா என்ன அப்படின்னா அந்த ஞானத்துக்கு எதுல செலவிடமோ எது மேல அந்த ஞானம் ஆப்ஜெக்டா வைக்கணுமோ அதை தப்பா புரிஞ்சுருக்கு. அதாவது எப்படி கேட்டா சர்வேஷு மதியேஷு சராச்சரேஷு நான் எந்த செயல் செஞ்சாலும் என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் என்னுடைய ஏற்றங்கள் எல்லாத்திலையும் விபரீத ஜானதையா மாறுபட்ட அளவு புரிஞ்சுட்டு நிஷ்பல ஜானாக நான் அவளுக்கு கொடுத்த ஞானத்தை வீணாக்குறவர்கள். விஜயதா மறுபடியும் வார்த்தை கிருஷ்ண ஸ்லோகம் கூட கஷ்டமா இருக்கும். ஞானம் வீணுட்டான், அவருடைய எண்ணம் வீணுட்டான், செயல் வீண்டான். வீணான ஆசைகளை உடையவர்களாக, வீணான செயல்களை ஈடுபடுபவர்களாக, வீணான அறிவை உடையவர்களாக இருப்பார்கள். அதற்கப்புறம் விஜயதா அறிவற்றவர்களாக இருப்பாங்க. மறுபடியும் முடிஞ்சு போய் அத்தனை இந்த சோத சீக்கிரம் முடிச்சு அடுத்த சோதத்தை போய் சொல்லுவோம். சாமி வையத்துக்கு இவ்வளவு சிறுன்னு வந்தான். மோகாசாகா மோக கர்மானா மோக கர்மானா மோக ஜானா விஜயதா அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்ப என்னாச்சு? வீணான அறிவுடையவர்கள். சேதஸ்னா அறிவு, விஜயத்துனா அறிவற்றவர்கள். ரிபிட்டேஷன் தானே. வையச்ச கோபம் வந்து கண்டுபிடி வச்சுக்கிறார், கட்டி விடுகிறார். பெருமாள் கோபத்துக்கு வசப்பட்டு வருகிறார். சொல்லலாமா? கோபத்துக்கு வசப்பட்ட கீதோபதேசம் பண்ணுவார் அவர். அதான் பெரிய கேள்வி கேட்கிறோம் நாம. அத்வைதிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, நீ வரைக்கும் ஆன்சரே இல்லை. அவன் என்ன சொல்லிட்டா உலகத்துல ஒரே ஆத்மா தான் உண்டு, வேற ஆத்மாவே கிடையாதுன்னு வசந்த தத்துவத்தை கீதை சொல்றதுதான் கரெக்டு. ஒரே ஆத்மா யாரு? கிருஷ்ணன். இன்னொரு ஆத்மா கிடையாது. கிருஷ்ணன் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் யாருக்கு உபதேசம் பண்றாரு? எதற்கு அர்ஜுனே இல்லைன்னு தெரியவருக்கு. அது பொய்ன்னு தெரிய முடியும். அத்வைத மத்தில நீங்களும் பொய், நானும் பொய், எல்லாம் பொய். ஒரே ஒரு ஆத்மா தான் உண்டு. அந்த ஆத்மாவை ரிலீஸ் பண்ணா கிருஷ்ணன் அவனால உபன்யாசம் பண்ணணும், சப்ஜெக்ட் தெரிய முடியும். அப்படி இருந்தால் கிருஷ்ணன் எதற்கு அர்ஜுனன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டான்னா அவருக்கு அத்வைத ஞானம் வரல. ஏன்னா அர்ஜுனன் கிடையாது அத்வைத்தப்படி. இல்லாதவங்க எப்படி சொல்றாருன்னா அதுவா சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. அவன் ஏன் விளையாடணும்? அதான் இல்லாத பைத்தியம் மாட்டாடு. அதனால ஒத்து வராது அப்படின்னு கேட்டுட்டார் எம்பெருமானார். இந்த கேள்விக்கு இன்னி வரைக்கும் 1000 வருஷமா அவன் பதில் சொல்ல முடியல. தெரியாது, நீங்களே சொல்லி பாருங்க, பதில் சொல்ல முடியும். எவ்வளவு பணம் கொடுத்து புத்தகம் தான் எழுதினான். ஆனால் உபதேசாதித்தி இதை பத்தி தேசியம் ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்காரு. கீதையில 2வது அத்தியாயத்தில் தாரமா அட்டாக் பண்றார். அந்த உபதேசாதித்தி நீ உபதேசமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா நல்ல ரியலைஸ்ட் அத்வைதிக்கு எதிர்க்க ஆடியன்ஸே கிடையாது. டிவி உபன்யாசம் தான் பண்ணணும். இதற்கு ஆடியன்ஸே இல்லையே. நான் எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை பார்த்து இப்படி சொல்றேன்னு சொன்னான்னா அவன் என்ன? ஆகையினால ரியலைஸ்ட் அத்வைதிக்கு உபதேசம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிருஷ்ணன் ரியலைஸ்ட் அத்வைதியா இல்லையா? இல்ல அவரு ரியலைஸ்ட் அத்வைதியில அன்ரிலேஷனா அவர் சொல்றதை எப்படி நம்புற அப்படின்ற கேள்விக்கு இன்றைய தினம் வரைக்கும் அத்வைத சம்பிரதாயத்துல பதில் கிடையாது. ஆனா எல்லா மீட்டிங்கும் செஞ்சு பேசுறார். அப்படி தாடி வச்சுட்டு ஒரு ஆனந்தா வரார், ஒரு 1/2 மணி பேசுறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் கேட்கிறார். என்ன டிக்ஷன், என்ன இங்கிலீஷ், என்ன பிரசன்டேஷன், என்ன எக்ஸன்சிங் எம்பெருமான சம்பிரதாயத்தை சேர்ந்தவாடே உட்காந்து கேட்டுவார். அதுதான் பிரகிருதி மோகினி சிலா. வேற ஒன்று
உனக்கு கூட்டம் வரலன்னு பொறாமை நீ சொல்றேன்னு நினைச்சுக்காது. அதை பத்தி கவலை விஷயம். ஏன்னா அடிப்படையானது கூட்டம் கதான்னு கத்திக்கோங்க. 1000 பேர் உட்காந்துருந்தா இன்னொரு 1000 பேர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. முன்னாடி இருக்கிறதா என்ன சொல்றான்னு தெரியல. அந்த மாமி போயிட்டு வந்திருக்கா, ரொம்ப பணக்கார மாமி, அதெல்லாம் நாமளும் அங்க போகணும். அப்பதான் மாமிக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ். இன்னொரு மாமிக்கு ஒரு வாடி ஒழிய இந்த மாதிரி வரக்கூடியவா ரொம்ப குறைச்சது. அதனால போயிருக்கு. இது கண்ணபிராணி அருவாள வெயில வசதி. மோகாசா மோக கர்மானா மோக ஜானா. அப்புறம் விஜேதசா அறிவத்தவர்கள் மீண்டும் சொல்றான். ஏன் சொல்றான்? அவன் கோபத்தோடு சொல்றதுனால ரிப்பீட் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் எம்பெருமானார் அதை ரொம்ப அழகாக நமக்கு விளைக்காமிக்கிறார். விஜேதசகான்னு ஏன் சொல்றான்னு கேட்டா, சர்வத்திர விகத யாதார்த்த ஜானாகா. இது ஒன்றுல மட்டும் இல்ல. முதல்ல சொன்னது என் விஷயத்துல தப்பான அறிவு உடையவர்கள். அடுத்த வார்த்தை இவாளுக்கு மற்ற விஷயத்திலேயாவது ஒழுங்கான அறிவான அதுவும் கிடையாது. அப்படின்னு 2 விதமா பிரிச்சு சொல்றாங்க. ஏன்னா மாம் சர்வேஸ்வரம் இதர சமம் மத்வா, சர்வேஸ்வரனான என்னை மற்றவரோடு சமமாக மனித வடிவத்தில் இருப்பதனால மற்றவர்களுக்கு சமம் என்று எண்ணிக்கொண்டு கத்துபிச்சந்தி எதை செய்ய விரும்புகிறார்களோ, எதுதிஷ்ய ஆரம்பான் கூறுவதே எதற்காக முயற்சிகள் செய்கிறார்களோ, தற்சர்வம் அவை அனைத்தும் மோகம் பவதி, நிச்சயமா வீணாகும் அப்படின்னு இவர்களை திட்டி தீர்த்தான் எம்பெருமான். திட்டி தீர்த்த உடனே அர்ஜுனன் ஒரு பார்வை பார்த்தான். எதுக்கு பார்த்தான்னா, அப்படிதான் எதுக்கு பிறக்கிற வேண்டாம், இவர்கள் எதுக்கு பிறக்கணும் வந்து இவாடு வயது ஜாலியா இருக்கலாம் இல்லையோ. ஏவம் அஜான பிரவருத்த மூட பூயிஷ்டே லோகே நிஷ்பலஸ்தவாவதாரா இது சங்காயாம். ஒரு அவதாரங்கள் நீ என்று கேட்டால், அஜானத்தினாலே திரும்பக்கூடிய மூடர்கள் நிறைஞ்சிருக்கிற உலகம் நீதான் சொல்ற. இப்ப ஏற்பட்ட உலகத்திலே நீ ஏன் அவதரிக்கணும், அவதரிப்பது வீண்டான அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் பார்த்தான். அதுக்காக பகவான் சொல்ற, நான் இந்த மெஜாரிட்டிக்காக வரல, நான் ஒரு மைனாரிட்டிக்காக வரேன். அந்த மைனாரிட்டி எப்ப ஏற்படுதுன்னு சொல்றேன் என்று தன் பக்தர்கள் பிரிவை 13வது ஸ்லோகம். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாக பஜந்தி அனன்ய மனசகா ஞாத்வா பூதாதிமவ்யயம். மகான்களோ என்றால் அர்ஜுனா, இவர்கள்லாம் அசுர பிரகிருதிகள், ராட்சச பிரகிருதிகள். மகான்கள் என்றால் தெய்வ பிரகிருதிகள். அந்த தெய்வ பிரகிருதிகளான மகான்கள் என்னை பஜிக்கிறார்கள், அவர்களுக்காக வருகிறேன். யாரு மகான்களா? எப்படி ஒருத்தர் மகாத்மாவா ஆர்த்துக்கு என்ன வழி? புண்ணிய சஞ்சயி சொதிர்தைகி மாம் சரணம் பகம்ய வித்வஸ்த சமஸ்த பாபபந்தா. பல பிறவிகள் எடுத்து அதில் நல்ல செயல்களை செய்து அதனால என் திருவுள்ள வகுப்பை பெற்று என்னிடம் சரணம் அடைந்து எங்களுக்கு இந்த மாயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று யார் என்னை நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் மகாத்மாக்கள். இங்க இருக்கிற சரணாகதிங்கிறது மோட்சத்துக்கு இல்லை. இந்த சரணாகதி எம்பெருமானே உன்னை உள்ளவாது ஞானத்தை கொடுன்னு அவன்தான் கேட்கணும். அப்படியெல்லாம் என்னை சரணமடைந்து நானே அடைக்கலாம் என்று அடைந்து யாரொருத்தர் பல பல புண்ணிய பிறவிகளில என்னை வழிபட்டு நல்ல நிலைமை முன்னேறி வந்திருக்கிறார்களோ வாழ்க்கை பயணத்துல அவர்கள் மகாத்மாக்கள். அந்த மகாத்மாக்கள் தெய்வீம் பிரகிருதிவாசிதாக, அவர்கள் தெய்வ பிரகிருதியை உடைய தெய்வ எண்ணங்களை உடையவர்கள். அர்ஜுனா, அவர்கள் பூதாதி மவ்யயம், பூதாதியான அத்தியனான என்னை. பூதாதியான அத்தியன்னா என்ன அர்த்தம்? பூதாதினா எல்லா உலகத்துக்கும் ஆதி காரணமான பெருமாள். உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணமான பகவான் நம் கண்ணுக்கு புலப்பட முடியாது. எப்படி முடியும்? காரணம் என்ன? அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை நம்மால் உணர இயலாது. எல்லா உலகத்துக்கும் காரணமா இருக்கான் பகவான். வேற எதோவா இமானி பூதானி ஜாகியத்தே அப்படி சொன்ன செய்தியை வச்சுக்கிறோம். அவரை பார்த்தோடனே இவர் தான் நமக்கெல்லாம் அப்பா எப்படி தெரியுது, எல்லாரும் சிக்கிச்சவர்னு அந்த எண்ணத்தோடு அவரை உணர்வது எளிதல்ல. அதனால்தான் பகவான் சொல்றான், பூதாதியான என்னை, நான் பூதாதின்னு தெரிஞ்சிட்டு இருக்கா, ஆனா பூதாதியான என்னை வேலை பொழுது கட்டம்னு அதையும் புரிஞ்சிட்டு இருக்கா. அதுக்காக எம்பெருமானார் வாங்மனச அகோச்சர நாம கர்மஸ்வரூபம் பரம காருணிகதையா சாது பரித்ராணாய மனுஷ்யத்வேன அவதீர்ணம். பூதாதியான என்னை இவரால உணர முடியாது.
ஏன் கேட்டானா சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டவன் தான். வாக்குக்கும் மனசுக்கும் அகோச்சரன், சொல்லுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட யதோவாசோ நிபத்தந்தே அப்ராப்ய மனசா சகா அப்படி வேதம் இருக்கு. எம்பெருமான பத்தி நான் உங்களுக்கு உபன்யாசம் பண்றேன்னு வேதமே ஆரம்பிச்சு 34 ஸ்லோகத்துல முடிக்கவா போறேன்னு தெரியுது. இப்பவே இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன்னா நான் ஒண்ணும் இல்லை, யாரா இருந்தாலும் பகவான் பத்தி உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு முடிக்காம தான் விட்டுட்டார். ஆனா வேதம் மட்டும் விடல, இன்னும் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு வேதமே சுருக்கு. நான் என்ன பண்ணினேன், உங்களுக்கு எல்லாம் பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா சொல்லு கேட்போம் அப்படின்னா, சைடானந்தத்தை மீமாம்சா பவதி, வேடா ஆனந்தத்தை மீமாம்சா பவதி. இது ஆனந்தத்தை பத்தி ஆராய்ச்சி. பகவானுடைய ஆனந்தத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கு தெரியுமா? மனுஷன் எடுத்துக்கோங்க, அந்த மனுஷன் நல்ல இளைஞன்னு வச்சுக்கோங்க. நல்ல இளைஞன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம பெரியவா சொன்னா நல்ல இளைஞன்னு சொன்னா அவர் இளைஞர், அவருடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் கிழவர். அப்படி இருக்கிற இளைஞர் ஸ்டூடெண்ட் எல்லாம் பெரிய வயசானவா. அவ இவன்கிட்ட கேட்கறா, இவ்வளவு எக்ஸ்பர்ட் ஆகி சொல்லி கொடுக்கும். அப்படி சின்ன வயசுலயே பெரிய சிஇஓ, 25 வயசுல கம்பெனிக்கு சிஇஓ வந்த மாதிரி. வாத்தியார் சின்னவர், இளைஞர், மாணவர்கள் முதியவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவன் நல்ல யுவா. அதனால 4 பேருக்கு புதுமையா சொல்லித்தர சாமர்த்திய உடையவன் யுவா, சாது யுவா, அத்தியாயா. அதோட வந்து ஆசிஷ்டன். ஆசிஷ்டன்னா அவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் நிறைய கிடைச்சிட்டு பெரியவாய்ட்டு. இந்த ஆசிரியனுக்கு அப்புறம் நான் பாம்பே தான் தெரிஞ்சது. அதனால உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நான் சொல்லலாமா எடிட் பண்ணலாமான்னு பார்த்தேன், இருந்தாலும் சொல்லிடும். பாம்பேல 1977 முக்கூர் எடிக்க சதஸ்திரத்தில் 1977 ஒரு சதஸ்திரம் முக்கூர் எடிக்க காலம். அப்ப எடிக்க என்ன பண்ணிட்டா, எல்லாரும் லெட்டர் தசிமபிரான அனௌன்ஸ் பண்ணிட்டான், சுவாமிகள்லாம் பம்பாய் வர வேண்டாம், போக்குவரத்து செலவே ஜாஸ்தியா இருக்கு, அவன் திருமாளிகைக்கு சம்பாவனை மலையாடுல வந்துடும் அப்படின்னு இந்த சிவபிரியால அனௌன்ஸ்மெண்ட் வருது. கட்டப்பட்டு சுவாமிகள் பம்பாயில கொண்டு வந்து இவா ஆச்சாரத்தை கட்டப்படுத்துவாங்க. சரி, நம்ம கொஞ்சம் வர போறதுல எனக்கு மட்டும் ஒரு லெட்டர் வந்து ஒரு சின்ன போஸ்ட் கார்டு, ஐடியர் ஒன்னா வரைச்சு நியமிச்சாரு, நீ வர வேண்டியது அப்படின்னு ஸ்ரீகாரி கிடையாது. சரி, நான் ஹைதராபாத்துக்கு கிளம்பி. இன்னும் சில பேர் முக்கியப்பட்டவெல்லாம் வந்திருந்தா அப்படி இப்படியும் 50 பேர் சதத்துல இருந்தா. அப்ப ஐடி என்ன பண்றாரு, ஆந்தமையாதிகளை சொல்லணும். ஆவணி அமாவாசை, ஆவணி அர்த்தத்துக்கு முன்னாடி அமாவாசை வரும். அந்த ஆவணி அமாவாசை நிகழ்ச்சியை சொல்றேன். ஆந்தமயாதிகளும் சொல்லணும். ஆந்தமயாதிகள் இந்த வேத வாக்கியம் வருது, திவாசியா சாதிவாத்தியாயகா ஆசிஷ்டோ திரிஷ்டோ பதிஷ்டா. அது அர்த்தம் சொல்லணும். அது அர்த்தம் சொல்லணும்னு கேட்டாரு. முக்குரீஷன் கேட்கிறார். 11 மணி ஆகுது அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது அர்த்தம் சொல்றா அப்படிங்க. வேலை சொல்றாங்க போல இது அர்த்தம் சொல்லுவோம். ஆசிஷ்டகான என்ன அர்த்தம் சொல்லுன்னு கேட்டாச்சு ஐசியர். ஆசிஷ்டகான ஆசீர்வாதம் உடையவன் ஒரு அர்த்தம் முடிந்தார், அதை சொன்னேன். ஆசீர்வாதம் உடையவனா என்ன சொல்லு? ஆசீர்வாதம் உடையவன் அர்த்தம் தெரியல. ஆசீர்வாதம் உடையனா நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம். அது சொல்ல நான் புரிய முடியாது சொல்ல அப்படின்னு கேட்டேன். புத்தகங்களே அப்படியே சொன்னா இப்படி புரிய முடியாது சொல்லு. என்ன திருவிழாவும் புரியல. அதுக்குள்ள வில்லுவரன் நாராயணாச்சார சுவாமி இருந்தார். அவர் தாய்ச்சார் 11:30 மணி ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் தர்ப்பணம் பண்ண போனோம். இவன் எங்க போறாங்க தான் இருக்கான். அதனால மத்தியானம் தொடருவோம், அதே கூட கலைச்சிருவோம் சார் அப்படின்னு பெரியவர் நாராயணாச்சார சொல்லி இந்த ஐடியர் இருக்கார். அப்ப பூர்வாசம் அவன் அண்ணா தாயோட தர்ப்பணம் பண்றோம் போகல. அவன் அப்பா இருக்கான், அதனால அவனுக்கு தர்ப்பணம் கிடையாது. நான் சாமியார், எனக்கு தர்ப்பணம் கிடையாது. அவன் சொல்றான், நான் கேட்டு இருக்கேன் நீங்க போகும்போது. இவா எல்லாரும் எழுந்து கிடக்குறான். இப்ப புரியுதாடா அப்படின்னு கேட்டாரு. இப்ப புரியுதா அவனுக்கு எப்படி சொல்லணும்னு? இது அவ எனக்கு என்ன புரியுது, அவன் தர்ப்பணம் பண்ண போறா, நான் தர்ப்பணம் பண்ணல. இல்லடா, ஒரு அமாவாசையர் வந்தா இப்படி தள்ளி கொட்டாம வாழணும் 80 வயசு வரைக்கும் அப்படின்னா அப்பா 100 வயசு இருக்கணும். இந்த பிள்ளைக்கு சச்சத்தை பத்திரிகை போடணும். அப்பா இந்த பிள்ளைகளுடைய சுதாபிஷேகத்துக்கு என் குமாரனுடைய சுதாபிஷேகம் நடப்பதால் சுவாமிகள் நடந்து ஆசீர்வாதம் பண்ணும் பத்திரிகை போடணும். அப்படி இருந்தா அவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டத்துக்கு மாதிரி நீங்கெல்லாம் ஜாலியா இருக்கலாம். உங்க கஷ்டத்தை சொன்னா என்ன பண்றேன்? நேற்றுக்கு அமாவாசை, அது சும்மா இருந்தா அது 14 நாளைக்கு தான் வந்து இது போகமாட்டேங்குது. 17-18 நாளைக்கு தான் போச்சு. அமாவாசையில ஒரு தான் சாப்பிடலாம்.
அவன் என்ன பண்ணுறீங்க 18 நாள் வரைக்கும் பட்டை கிடக்கணும். போன அமாவாசை நேற்று உபதிரவம் மட்டும் போட்டு நீங்க இருக்கு போல சச்சா இருக்குது. நீங்க 18 நாளைக்கு அமாவாசை ஒரு தடவை தான் சாப்பிடலாம். இதெல்லாம் நீ உபன்யாசம் பண்ணி எங்க பிராணம் வாங்காது. நீ என்ன பண்ண கிடையாது ரொம்ப சோப்பா இருக்கு. சொச்சி பண்ணி சாப்பிட்டே வச்சுக்கோம். சீதா பண்ணி போட்டா சாப்பிட்டு பலகாரம் பண்ணணும். ஏன்னா அமாவா 2வது சாப்பாடு எங்க அமாவாசை போறவங்க தான் சாப்பிடணும் மறுநாளைக்கு. இந்த கட்டம்லாம் யாருக்கு? அப்பா இல்லாத பாட்டுக்கு. அப்பா இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லையே. அவர் பாட்டுனாலும் சாப்பிட்டே கிடைச்சா இல்லையா? ஒரு தீபாவளின்னு வந்துட்டுன்னா பட்சணம் சாப்பிட முடியுமா? எங்க அமாவாசை வந்துட்டுன்னா இவங்க சாப்பிடணும். அப்பா இருந்தாலும் டம்மு பட்சணத்தை அடிச்சுட்டு வெடி வச்சுட்டு மயில் சாப்பிட்டு அதனால அழகிய சாய்ச்சார். ஒரு தீபாவளின்னு வந்தா தர்ப்பணம் பண்ணுவேன்னு கஷ்டப்படாம நல்லா பட்சணத்தை பொசிட்டு புதுவேட்டி எடுத்து அப்பா அம்மாக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கிற வாழ்க்கை தாண்டா ஆட்சி. இதுதான் முறை. இப்ப புரிஞ்சுதா எப்படி பயங்கரமான மாதிரி பண்ணார். புத்தகங்கள் ஆசீர்வாதம் உடையனாலும் ஒரு பெரிய நல்ல நாள் ஃபங்க்ஷன் நாட்கள் வந்தா நமக்கு ஒருத்தர் அப்பா பெரியவர் ஆத்துல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி வாழ்க்கை அமையணும். அப்படின்னா எவ்வளவு நாள் அப்பா உத்தரவு இருக்காரோ அவ்வளவு நாள் நல்லது. ஆனா அதோட மிக்க ஐக்கியம் அப்படி ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு அக்ஷரிக்கும். அதனுடைய பேர் 54 வயசு வரைக்கும் அடியனுக்கும் பார்த்து திருத்த பழகும். அதனால அந்த அனுகிரகம் அன்னைக்கு தாய்ச்சா உனக்கு அப்படியே அமையட்டும். சரி சதற்கலைந்து மீதி பத்தி அவங்க இங்க சொல்றதுக்காக ஒரு நாள் வச்சுக்கணும். என்ன விஷயம்? அப்படி ஆசிஷ்டனாய் கடிஷ்டனாய் உடம்பு வலிமையா இருக்கணும் இல்லையா? ஏன்னா சார் அப்படி நான் நிற்க உள்ள உட்கார உள்ள முதுகு வலி வயசு 24 வயசு சரிபட்டணும். கடிஷ்டனா பலிஷ்டனா மனசுல கொண்டு இருக்கணும். இதுல இருந்து துட்டு கையிலேயே என்ன பண்ணலாம்? தசியம் தில்லி சர்வா துத்தசிய பூர்ணாசியா. அவனுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லா மல்டிநேஷனல் கார்பரேஷனும் அவனுக்கு சொந்தமா இருக்கணும். லாபம் சம்பாதிக்கிற பணியெல்லாம் பில்கேட் எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு பணம் இருக்கணும். அப்படி ஒருத்தன் இருந்தானாகில் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தத்துக்கு ஒரு யூனிட் பெரிய மனுஷ ஆனந்தம். அதை போல 100 மடங்கு ஆனந்தம் மனுஷ கந்தர்களுக்கு. அதை போல 100 மடங்கு ஆனந்தம் தேவ கந்தர்களுக்கு. அதை போல 100 மடங்கு ஆனந்தம் பிதர்களுக்கு. அப்படின்னு வரிசா திரும்ப போய் இப்படி 10th பவர் ஆஃப் 14 வரைக்கும் கொண்டு போய் அதை போல 100 மடங்கு ஆனந்தம் பிரகஸ்பதி. இந்திரனோட பிரகஸ்பதி ஆனந்தம் ஜாஸ்தி. ஏசதம் இந்திரஸ்ய ஆனந்தா ஏகா பிரகஸ்பதே ஆனந்தா. எனக்கு ஒருத்தர் கேட்டார், என்கிட்ட ஒரு டிவி தான் இருக்கு, எங்க ஆத்துக்கு வர வாத்தியார் 3 டிவி வச்சுட்டு இருக்காரு. நாம தாண்டா இருக்கிறோம். சாஸ்திரம் இந்திரனுக்கு 100 மடங்கு, இந்திரனோட 100 மடங்கு ஆனந்தம் பிரகஸ்பதிக்கு ஒன்று பொறாமப்படக்கூடாது. சதம் பிரகஸ்பதே ஆனந்தா. அந்த பிரகஸ்பதிக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பிரம்மாவுக்கு. பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதை விட 100 மடங்கு ஆனந்தம் எம்பெருமானுக்கு. அதாவது இந்த மனுஷனே கிடையாது. எந்த மனுஷன்? ஆசிஷ்டனாய் திரிட்டனாய் பலிஷ்டனாய் இருக்கக்கூடிய மனுஷனே கிடையாது. அப்படி மனுஷனை நீங்க உருவகப்படுத்திக்கணும். உருவகப்படுத்தின மனுஷனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ அவ்வளவு ஆனந்தத்தை விட 10th பவர் ஆஃப் 14 டைம்ஸ் ஆனந்தம். ஏதோ சொல்றது நம்பர் பயங்கரமா அவ்வளவு ஆனந்தமா நாராயணனுக்கு அப்படின்னு சொன்னா வேற உபன்யாசம் முடிக்கல. சாரின்னு சொன்னேன். ஏன் சாரின்னா கணக்கு தப்பா எடுத்து முதல்ல இருந்து போடணும். ஏன்னா ஆனந்தம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம சொன்ன ஃபிகர் சரியா இல்லை. அதனால எஸ்டிமேட் சரியில்லை. அதனால 25,000 கோடியா 25,000 லட்சம் கோடியா எவ்வளவு ஊழல்னு தெரியல இன்னும். அது கொஞ்சம் மறுபடியும் பார்க்க வேண்டியது. எவ்வளவு சேஃபர் பார்க்கணும். மறுபடியும் அளப்போம். எப்படி அளக்கலாம்? இந்த பிரம்மா சொன்னோம்னு இப்போ அந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்தை ஒரு யூனிட் வச்சுப்போம். அதை போல 100 மடங்கு ஆனந்தம் பிரம்மாவுக்கு மேல ஒரு மனுஷ கந்தர் தான் அவங்களுக்கு. அதை போல 100 மடங்கு ஆனந்தம் இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். முடிஞ்சுதான்னா முடியலன்னு இன்னி வரைக்கும் முடியல. ஏதோ வாசோ நிபத்தந்தே அப்ராப்ய மனசாத. இன்னும் அந்த கவுண்டிங் நடந்துருக்கு. எலெக்ஷன் கவுண்டிங்க 1 மாசமா எங்க ஊர்ல வச்சுதான் அதான் பிளான் ஓட்டிட்டு இருக்கா. இந்த வேதம் சொல்றது இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த கவுண்டிங் கிருத்தயுக வேதம் சொன்ன ஆரம்பித்த காலத்திலிருந்து நடந்து இன்றைக்கு எம்பெருமானுக்கு எவ்வளவு ஆனந்தம் என்று சொல்ல இயலவில்லை வேதத்துக்கு. வேதத்தை என் மனசுக்கு முடியல, வாக்குக்கு முடியல. சில சமயம் வாயால சொல்ற சார் இந்த பேர் வாய் நெஞ்சிலே இருக்கு, வாயில வர மாட்டேங்குது அப்படிங்கிறோம். சில பேர் ஆன்சர் நெஞ்சில் இருக்கு, வாயில வரல. நெஞ்சிலையும் இல்லை, வாயிலையும் இல்லை. அதான் வான்மனது அகோச்சரமானது பகவானுடைய குணங்கள் வைக்கிறோம். ஆனந்தத்தை இன்னும் முடிக்கல வேணும். இப்ப மற்றதெல்லாம் என்னைக்கு உபன்யாசம் பண்ண போறதோ ஆனந்த வலிதான் இருக்கு. சக்தி வலி, ஞான வலி, அதெல்லாம் இருந்தா என்னைக்கு முடியும். ஆக இப்படிப்பட்ட தன்மையாம் பகவானுக்கு.
அதுல வாங்மனச அகோச்சர நாம கர்ம ஸ்வரூபம். என் ஸ்வரூபத்தையும் வாக்காலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, மனசாலையும் ரியலைஸ் பண்ண முடியாது. அர்ஜுனா, என்னுடைய பெயர்கள் கூட, எனக்கு எத்தனை பெயர்கள்? பேராயிரமுடைய பெருமான், தேவோ நாம சகசிரவான், 1000 பேர் சொல்றா. 1000 பேர் தானே, 1000 சொல்றேன்னு கணக்குக்கு சொன்னார் பீஷ்மாச்சார். என்னுடைய பெயர்களுக்கு எல்லை கிடையாது, என்னுடைய குணங்களுக்கு எல்லை கிடையாது, நான் செஞ்ச லீலைகளுக்கு எல்லை கிடையாது. என் சொரூபமும் எங்கும் பரவி இருக்கு. ஆகவே இவைகள் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவைகள். எனவே என்னை எப்படி வர்ணிப்பது, என்னை எப்படி பார்ப்பது, என்னை எப்படி ரசிப்பதுன்னு தவிக்கிறார். என்னை உணர்ந்த தெய்வ பிரகதி உடையவர்கள், அவர்களுக்கு கவலைப்படாதீர்கள், உங்கள் கண் முன்னாடி நான் சாலிடா வந்திருக்கிறேன், அவதாரம் எடுத்துட்டு வரேன். பரமகார்மிகதையா, பரமகார்மிகதை அவதாரத்துக்கு பின்னணியே என்ன? சத்யான் தயா பரவசஸ்ய விதந்தி சந்தா. சுவாமி தேசிய ஒரே சக்தர், தயா பரவசஸ்ய, தயையினால தூண்டப்பட்டவனாக வந்து பரம கருணையினால அவதரிக்கிறேன். அதுக்கு சாது பரித்ராணாய நான் அவதரிப்பதன் நோக்கம் என்ன? சாதுக்களை நன்கு காப்பாற்றுவதற்காக. இதில் நிறைய விஷயம் நீங்க நிறைய கேட்டு போயிட்டு, சாது பரித்ராணம்னா என்னன்னு கேட்டுக்கிறது இல்லையோ? கேட்டுப்பதா அசிவ் பண்ணி நான் போனேன்னா உபன்யாசம் நடக்கும், கேட்கலன்னு அசிவ் பண்ணிட்டு தான் தொலைஞ்சேன். எனக்கு பெரிய டாபிக். சாது பரித்ராணம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இதை பத்தி உங்களுக்கு வேணும்னா காதல் கழிவு அப்படின்னு விஜய் டிவியில பண்ண உபன்யாசம் சேனல் போட்டு கேட்டுக்கலாம். அதுதான் இந்த சாது பரித்ராணத்துக்கு அர்த்தம். அது என்ன சாது பரித்ராணம்? பகவான் எதற்கு அவதரிக்கிறான் அப்படின்னு பகவானே 4வது அத்தியாயத்துல சாதிச்சிடலாம். அங்கதான் இந்த பிரசித்த ஸ்லோகம். எது ஸ்லோகம்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துக்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாக சம்பவாமி யுகே யுகே. நான் அவதரிக்கிறேன். அவதாரத்துடைய நோக்கம் என்ன? பரித்ராணாய சாதுனாம், நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும், துஷ்டாம் விநாசாய, கெட்டவர்களை அழிப்பதற்கும், அந்த சாவு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தேவைப்பட்ட போதெல்லாம் நான் பிறக்கிறேன் என்று என் பெருமான் அப்படி செய்யலாம். சாது பரித்ராணம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. சாது பரித்ராணம்னா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சுவாமிதான் எழுதி விடுவாரு, வேண்டாம் விட்டு அவங்க காரப்பட அவரே வைகுண்டம் வைகுண்டம் போகிறது. ஏன் சுவாமி நான் போய் விளையாட்டு பண்றேன் சார், அதே பண்றேன். சாது பரித்ராணம்னா என்ன? சாது பரித்ராணம் அப்படின்னா என்ன? அது பெரிய கேள்வி. அதுல சாதுக்கள்னா யார் அப்படின்னு. இந்த சாதுங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு உலகத்துல என்ன தெரியுமா? அசமர்த்தன் அர்த்தம். அவர் ரொம்ப சாது சுவாமி அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏமாத்தலாம் இல்லையா? ரொம்ப சாதுன்னா நன்னா ஏமாறுறவர் அர்த்தம். சாது சப்தகா அசமர்த்த பரியாயகா, அசமர்த்தன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ரொம்ப நல்லவன்னு அர்த்தம். 2வது அர்த்தம் தான் பெருமாள் அசமர்த்தர்கள் சொன்னா நன்னா இதை வைய வேண்டாம், நல்ல அர்த்தத்தை எடுத்து போடலாம். சாதுக்கள்னா யாருன்னு கேட்டா, சாதுக்கள் என்று சொன்னால் எம்பெருமான் வந்து ராமனாக அவதரிச்சான். யாரை காப்பாற்ற அவதரிச்சா? ராமனாக. யாரை காப்பாற்றுறது? ரிஷியில காப்பாற்றலாம். சரி, யாரை காப்பாற்ற அவதரிச்சான்னா ராமாயண கதை ஞாபகம் வச்சுக்கோ. அவன் சகி தேவை ருதிர் நைகி ராவணஸ்வதார்த்திதோ மானுஷே லோகே ஜெக்கே விட்டு சனாதனா என்று வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம் இருக்கு. தேவர்கள் போய் சரணாகதி பண்ணினான், ராவணன் ரொம்ப படுத்துறான், காப்பாத்துன்னு. பயம் தெரிஞ்சத, பயப்படாதீர்கள் காப்பாத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்தான். தசரத புத்திரனா அவன் தான் ராவண சம்ஹாரம் பண்ணினான். ஆகையினால என்ன தெரியுது? சாதுக்கள் யாரு? கரெக்டா சொல்லிட்டாங்க. சாதுக்கள் இந்த தேவர்கள். இந்த தேவர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் அவதரித்தான். இந்த தேவர்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ராவணனை அழிக்கணும். இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு அங்கிருந்து இங்க வருவாங்க. ராவணா ஒழி அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ண மாட்டான். அவ்வளவு சங்கல்பத்துக்கு சக்தி ஐயா பெருமாள்கிட்ட. இதையே அப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்டான். மனுஷனா வரணும். மனுஷனா பொறுத்து ராவணன் அழிக்க வேண்டியதானே. அது மனுஷனா பொறுத்து ராமனா லட்சுமணனா பரதனா சத்ருனா பிறப்பாரு. பிறந்து அப்பா சொன்னாலும் காட்டுக்கு போவானே, காட்டுக்கு போய் அங்க சீக்கியை பண்ணி கொடுப்பானே. இதெல்லாம் இவ்வளவு வேலையெல்லாம் எதுக்கு பண்ணணும் பெருமாள் அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ணுது சாமி? ஒரு ராமனுக்கு பண்ணாதானே பொழுது போகும். யாருக்கு? அவருக்கு இல்லை, நமக்கு பொழுது போகும். ஆகையினால நாம நினைக்கிறதுக்கு வாய்ப்பா சில சேவை செய்யணும். அதுக்காக இத்தனை காரியம் பண்ணினார்.
ஆனால் இங்க வந்த உடனே அவரை பொறுத்தமட்டு யாரை சாதுக்களாக அவர் நினைச்சு நீங்களா நினைக்கிறீரோ அவர்களை பரித்திராணம் பண்ணுவது என்பது வைகுண்டத்திலிருந்து ராவணா ஒழின்னு சொன்னாலே ஆயிடும். ஆனால் அவர் உண்மையிலே இங்க எதற்கு வந்தார்னா அவரை பார்க்கணும், அவரை கட்டிக்கணும், அவரை அணைச்சிக்கணும், அவரோட கொதாவணும், அவரோட கொஞ்சணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்த முகப்பெருமாளை கட்டி அடைப்பதற்கு, அவனுக்கு பழம் கொடுக்கணும் அப்படின்னு காத்திருந்த சபரி கொடுத்த பழத்தை ஸ்வீகரிப்பதற்கு, அவனுக்கு சகலவித கைங்கரியங்களும் பண்ணணும் அப்படின்னு காத்திருந்த ஆஞ்சநேயருக்கு, இவாளுக்காக பகவானுடைய அவகாசம். இவர்கள் தான் சாதுக்கள். இவர்களுக்கு பரித்திராணம்னா இவர்களுக்கு என்ன பிடிக்கலையோ அதுலேருந்து இவளை காப்பாற்றணும். இவளுக்கு என்ன பிடிக்கலன்னா எம்பெருமானை நினைக்காம இருக்க முடியாது. எம்பெருமானை நினைக்கணும்னா ஆனந்தத்தை சொல்றதையோ அவள் நாடி ஆடலாம், அப்புறம் என்னைக்கு நடக்கிறதுன்னு கவலைப்படுறான். ஆகினால பகவான் என்ன பண்றான், அவங்க முன்னாடி நானே நிற்கிறேன் சாயிதா. ஒரு சப்ஜெக்ட் ஒன்றும் புரியலன்னா சுவாமி இந்த லேத் எப்படி இருக்குன்னு ஒரு டிராயிங் போடுவோம் அந்த காலத்துல. அந்த டிராயிங்கை பார்த்து லேத் எப்படி ரெண்டு பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நாலேஜ் மெஷின் டிராயிங். அது போல லேத்தையே கொண்டு முன்னாடி நிறுத்திவிட்டா அப்புறம் கவலை இல்லை. அதே மாதிரி பெருமாள் தானே மாற்றினாங்க வந்து அவர் இல்ல. சாதுக்கள் என்று சொல்லக்கூடியவர்களாரு எம்பெருமானை விட்டு ஒரு வினாடி கூட பிரிந்திருக்க கூடாது என்று ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா அவளத்துக்கு வைகுண்ட ரொம்ப வச்சு வேண்டியதானே. அப்படின்னா அந்த காலம் இன்னும் வரல. அது போல சில சிஸ்டம் இருக்கு. அதுல இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். அதான் மேனேஜ்மெண்ட். சிஸ்டத்தை மாத்திட்டு இருந்தா தெரிய வராது. இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள பண்ணணும். ஆகவே அங்கிருந்து இங்க அவதரிக்கிறான். சாதுக்கள் என்பது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்ற நம்மாழ்வார போல கண்ணனை வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சாதுக்கள். இந்த இந்திரன் சந்திரன் தான் சாதுக்கள் சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாதுன்னா கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா ஒரு நன்னா தெரியும். கிருஷ்ணனா பகவான் அவதரிச்சான். அப்ப தேவேந்திரனுடைய அம்மா அதித்தி, அதித்தி கிட்ட 2 வைரத்தோடு இருந்தான். அந்த வைரத்தோடு அப்படியே அமுதை பொழியுமா. வைரத்தோடுல இருந்து அமிர்தம் சொட்டுமா. டால் அடிச்சா அமிர்தம். அப்படி 2 தோடு கஷ்யப்பர் தபஸ் பண்ணி வச்சிருந்தார். அதை அதிதிக்கு போட்டு விட்டார். அந்த வைரத்தோட நரகாசுரன் பிடிக்கும் போயிட்டான். உனக்கென வைரத்தோடு வேண்டியிருக்கு பிடிக்கும் போய் தங்க ஆத்துக்காரி போட்டுட்டான். தேவேந்திரனுடைய அம்மாவின் வைரத்தோட திரும்பி போயிட்டான். அபகரிச்சு போயிட்டான் பவர்னால. தேவலோகத்தில் உள்ள பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டான். அப்படி நரகாசுரன் இருக்கிறதுனால அவனை அழித்து எப்படியாவது இந்த வைரத்தோட மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து தேவேந்திரன் துவாரகையில கிருஷ்ணனை சரணாகதி பண்ணினான். பண்டே கண்டபிரான் சரின்னு சொல்லி கருட பகவானை கூப்பிட்டு கருட பகவானை ஏறிண்டு காம்போஜ் அஸ்ஸாம் இருக்கு நரகனுடைய கேபிட்டல், அங்க போய் யுத்தத்துக்கு போனார். போகும்போது சண்டைக்கு போனது கூட சத்யபாமாவையும் கூட அழிச்சு போனார். ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பெரிய காரணம் சொன்னா நாடி ஏறினாரு. சத்யபாமா தேவி கூட வரா கருட வாகனத்துல யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணி ஜெயிச்சாயிடுச்சு. நரகாசுரன் சம்மதிச்சாயிடுச்சு. நரகாசுரன் இருக்கக்கூடிய அந்த அமுதம் சொட்டக்கூடிய குண்டலங்களை எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டு நேரம் சொர்க்கத்துக்கு வர எதுக்கு தேவன் என்ற கொடுக்கிறது பெரிய ரிசப்ஷன் கமிட்டி. அங்க ஆட்சி போட்டு சொர்க்கத்துல தோடு கொண்டு வந்த வள்ளலே வாழ்க, அன்னையின் தோலை கண்டு வந்து கொடுத்த அண்ணலே வருக அப்படிலாம் போட்டு பெரிய மீட்டிங் போட்டு கிருஷ்ணன் ரிசர்வ் பண்ணி எல்லாம் பண்ணிதான் யாரு நம்ம இந்திரன். அப்ப சத்யபாமாவை சச்சின் போர் அடிக்கிறது, இந்த மீட்டிங் பாட்டு நடக்கணும், நாம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொர்க்கலோகத்தை சுத்தி பார்க்க போனா. சுத்தி பார்க்க போனா சொர்க்கலோகத்துல ஒரு இடத்துல தோட்டம் காமிச்சா. யாரு? சத்யபாமா தேவிக்கு இந்திராணி. தோட்டத்துல பூ நல்லா வாசனையா இருக்கேன், பாரிஜாத பூ தான் அப்படின்னா எனக்கு 2 பாரிஜாத பூமா நன்னா இருக்கேன்னா சத்யபாமா. அதை கேட்ட உடனே செஞ்சு என்ன நினைக்கணும், நன்னா இருந்தா ஒரு பூ கொடுக்கணும் முடியும். அதான் இருக்கும். நான் சொல்றேன் சீதாவுக்கு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அது ராவல் நிறைய இருக்கு, சரி நன்னா இருக்கு அப்படின்னா அவன் நன்னா இருக்குன்ன உடனே ஒரு பூ கொடுத்துக்கலாம் முடியும். அந்த பூவை குழு அப்படின்னு நாளைக்கு கொடுக்கணும் தோலையா சச்சி தேவி. அப்புறம் கொடுப்போம்னு நினைச்சா சத்யபாமா. எல்லாம் முடிஞ்சுது. கணக்குதான் கிளம்புறச்சு பூ மந்த சுமந்திரிக்கு புஷ்பம் கொடுக்கணும். அதுக்காக செம்பூர் மார்க்கில் இருந்து பூ வாங்கி சொல்லி கொடுத்தாங்க. வந்தவன் மனுஷன் கொண்டானே, அதனால் இவளுக்கு சொர்க்கத்துக்கு பூ கொடுக்க கூடாதுன்னு சச்சி தேவி கொடுத்தா. அது பாரிஜாத்தை கொடுப்பான்னு நினைச்சிருந்தோம் சத்யபாமை. அப்பவும் மனுஷலோகத்துக்கு பூ கொடுத்தானே கிருஷ்ணன் சொன்னான், சுவாமி பாரிஜாத பூ கேட்ட இப்படி அவமதிச்சுட்டார். அப்படியா நான் கருடனை பார்த்து சிக்னல் கொடுத்தாரு. கருடன் இந்த பாரிஜாத மத்த வேறோடு பிடிக்கும். உடனே தேவேந்திரன் என்ன பண்ணான் தெரியுமா,
என்ன பண்ணணும்? எப்படி எங்க ஊர் பாரிஜாதத்தை இந்த கருடம் பிடிக்கலாம், அதை எப்படி எடுத்துட்டு போகலாம்னு பெருமாள் மீது வஜ்ரத்தை எழுதணும். இவன் தான் சாது ஒத்துக்கலாமா? காரியான வரைக்கும் காலை பிடிச்சான். காரியானோட ஒரு பூ கொடுவான். என்னதான் தேவிக்கு இன்ப பூ ஈயாடாள் அப்படிங்கிறார். ஒரு பூ கொடுக்க மாட்டா, அவளுக்கு தோடு கொண்டு போய் கொடுத்தான். அப்பேற்பட்ட பகவான் மீது எதிர்ப்பு கொடுத்து வஜ்ராயுதத்தை போட்டான் தேவேந்திரன். அவன் சாது என்றும் அவனை காப்பாற்ற பகவான் வந்தான் உபன்யாசம் பண்ணா நல்லா இருக்குமா? எனவே தயவு செய்து இந்த சாதுக்களை எல்லாம் சாதுக்களா எடுத்துக்கூடாது. அவனை சாதுனா நாம கூட சாதுதான். அப்படி இல்லை. உண்மையான சாதுக்கள் யாருன்னா நம்மாழ்வாரை போன்றவர்கள். உண்ணும் சோறு பருகுந்தி தின்னும் வெள்ளி எல்லாம் கண்ணன் என்று கண்ணவிரானுக்கே கலைவர். இப்படி சொல்லி சொல்லி நாய் ஆயிடுச்சு. சந்தியாகாரம் போயிட்டு எல்லாம் சந்தியாகாரம் போயிட்டு வரும். 10 மணிக்கு ஏறுகிறாய். அனன்ய மனசகா, வேறு எதிலையும் ஈடுபடாதவர்களாய். ஆகையினால இந்த 9வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய பக்தி, பக்திக்காக பக்தி பண்ற பக்தி. 8வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கான் பக்தி யோகம். பணம் வேணுங்கிறவா பக்தி யோகம் பண்ணலாம், என்கிட்ட பக்தி பண்ணா பணம் தருவேன். அதே மாதிரி கைவல்யம் வேணுங்கிறவா என்கிட்ட பக்தி பண்ணலாம், கைவல்யத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலே அவ 2 பேரும் பகவான் கிட்ட வேற ஒன்று வாங்கிட்டு டாடா காமிச்சு போயிடுவாங்க. அவரை விடை கொள்வார் அப்படின்னு ஆழ்வார் பாடிட்டார். டாடா காமிக்கிறவா காரியாத வரைக்கும் தான் இருப்பா. ஆனா இவர்கள் அப்படி இல்லை. பகவானே எப்பொழுதும் வேணும், வேற ஒன்றும் வேண்டாம். முன்னாலெல்லாம் யாவராலும் ஒன்றும் குறைய வேண்டேன்னு நம்மாழ்வார் டிக்ளரேஷன். பெருமாள் எது கொடுத்தாலும் எனக்கு திருப்தி கிடையாது, நீதான் வேணும் அப்படின்னு பகவானே வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனன்ய மனசுக்கள். அப்பேற்பட்டவர்கள் மகாத்மாக்கள். மாம் பஜந்தே, என்னை வழிபடுகிறார்கள். எப்படி பஜந்தி அனன்ய மனசா ஞாத்வா பூதாதி அவ்யயம். அவ்யயம் என்றால் என்ன அர்த்தம்? நான் வந்திருக்கேன், அதனால எனக்கு எந்தவித ஒச்சமும் கிடையாது. வைகுண்டவகத்தை விட்டு இந்த அழுக்குமாண்ட சாதியில வந்து பிறந்திருப்பதனால எனக்கு ஏதேனும் குறை உண்டானா குறை கிடையாது என்று உணர்ந்து கொண்டவர்கள். அவதாரத்திய தயாதி மூலத்தேன கர்ம மூலத்வா பாவாது ஞான சங்கோஜாத்திய பாவக அவ்யேசத்தேன உச்சதே என்று தாற்பயம் சொல்லிருக்கு. அவ்வியம் என்றால் என்ன அர்த்தம்? மாறாதவன் அர்த்தம். மாறாதவன் அவ்வளவு பெரிய பெருமாள் இங்க மனிதான் வந்து பிறந்திருக்கார். அதனால ஜராசந்தன் அடிச்சாலும் பயந்து ஓடுறார். எனவே பகவானுக்கு அந்த வீரியம் சக்தி எல்லாம் இல்லை, மாறி போயிட்டு எண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு நாடகம் தான். ஆகையால பகவானுக்கு எந்த வித குறையும் இல்லை. ஞானமோ பலமோ வீரியமோ சக்தியோ தேஜஸோ எதுவும் குறையவில்லை. இதை பகவான் அடிக்கடி காமிச்சுதான் பண்ணுவான். ஆனா சில பேருக்கு தான் அது புரியும், பலருக்கு அது புரியாது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இந்த நிலையை உணர்ந்தவர்களாய் மத்பஜனேன வினா பஜந்தி அனன்ய மனசகா. அதுக்கு வியாக்கியானம் எம்பெருமானார் பண்றார். மத்பஜனேன வினா, என்னை வழிபடுத்தி இல்லை என்றால் மனசஸ்ட ஆத்மனஸ்ட, மனசுக்கும் ஆத்மாவுக்கும் பாக்கியகரனான வெளி இந்திரியங்களுக்கும் தாரணமனபமானாக அவர்கள் அவரை தாங்க முடியாது. மனசு நின்றவா நிற்காது. ஐயோ எம்பெருமான அனுபவிக்கிறேன், எம்பெருமான அனுபவிக்கிறேன் தவிக்கிற மனசு. ஆத்மா பகவானுக்கு பணிவிடை செய்யணும்னு தவிக்கிறது. உடம்புல உள்ள இந்திரியங்கள், கை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு துடிக்கிறது. கால் அவன் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறது. வாக்கு அவன் பேர சொல்லணுங்கிறது. காது அவனை பத்தி கேட்கணுங்கிறது. மூக்கு அவன் திருச்சுழாயை முகர்ந்து பார்க்கணுங்கிறது. எப்படி ஆசைப்படுறது? அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பா. ஆனா இதை இன்னொரு டெவலப் பண்ணி ஆழ்வார் திருவாய்ப்பு சாதிக்கிறார். முடியாதேன்னு ஒரு திருவாய்ப்பு ஞாபகம் இருக்கா? முடியாதே திருவாய்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆழ்வார் சொல்றாரு பெருமாளை கண்ணால பார்த்தா நல்லா இருக்கு. இந்த 2 கண்ணால பார்க்கறத உடம்பு முழுக்க கண்ணா இருந்து பார்த்தா உடம்பு. பகவத் பிரசாதம் சாப்பிடுறது இந்த நாக்கால சாப்பிட்டா செஞ்சுவாரு. எல்லாம் நாக்கா இருந்தா இந்த பக்கமே பாதாங்கி, இந்த பக்கமே கேசரி, இந்த பக்கமே சுடுவாங்க கொடுக்குற முடிவு எல்லாம் சாப்பிடலாம் நாமும் நினைப்போம். ஆழ்வார் நினைக்கிறார் உடம்புல இருக்கிற கண்ணு என்ன, காது கை கால் எல்லாம் கண்ணா மாறிட்டுனா எப்படி நம்ம பகவானை சேவிக்கலாம்? அதாவது கண் செய்யற வேலையே காது செய்யணும்னு ஆசைப்படுறது, கையும் செய்யணும்னு ஆசைப்படுறது. கண்ணுக்கு என்ன வேலையோ அதான் தாங்க பிடிக்கணும்னு ஆசைப்படுறது.
அது எதை போல இருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னான் ஆச்சாரியார். ஒரு ஏழை ஆம்பியா முன்னாடி ஒரு டசன் குழந்தை பஞ்சம். அந்த சமயத்துல கவர்மெண்ட் பொட்டலம் மூடி போயிருக்கு, சப்பாத்தி பொட்டலம். இந்த சப்பாத்தி பொட்டலம் எடுத்து வந்துருக்கார். அவர் பிரிக்கிறார். பிரிச்சா என்ன ஆகும்? எல்லா குழந்தையும் மூச்சு பிடுங்கும். அந்த மாதிரி பரம தெரித்திரன் கையில இருக்க சாப்பாடை எல்லா குழந்தைகளும் பிச்சுக்கிற மாதிரி ஆழ்வார் உடம்பு இருக்க எல்லா இந்திரியமும் பகவான் அனுபவிக்கிறது பிடிக்கிறது. அந்த மாதிரி அவர் கதை வரணும். அப்படிப்பட்டதா மனசஸ்ட ஆத்மனஸ்ட வாக்கியகரணா நாம்ச தாரணம் அரபமானாரா மத்பஜனைக பிரயோஜனா. இப்படி எல்லாம் பண்றாரு. எதுக்கு சுவாமி? இதெல்லாம் பண்ணினா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் பண்ணினா இடையிடாமல் எம்பெருமானை அனுபவிக்கலாம். அந்த பஜனம் தான் அதுக்கு ரிசல்ட். பகவானை இப்படி திருவாராதனம் பண்ணி என்ன வேண்டியதுன்னு கேட்டா இதே மாதிரி தினம் திருவாராதனம் பண்ணணும். ஆகையால் பஜன ஏக பிரயோஜனாக இந்த பஜனம் பண்ணினால் இவ்வளவு சம்பாவனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். அந்த பஜனையே பிரயோஜனம். அப்படி என்னை பஜிப்பார்கள் என்று அவர்களை கொண்டாடி தன் பக்தியோகம் அப்பேற்பட்ட மகான்களுக்கு பிடிச்ச விஷயம். எனவே வசந்த காப்பி தானும் அவர்கள் இலக்குரியவன். எனவே தானும் வசந்தவன் என்பதை பகவான் வலியுறுத்தினான். 13வது ஸ்லோகம். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாக பலம் ஜனன்ய மனசகா ஞாத்வா பூதாதிமம் வியம். பார்த்தா அர்ஜுனா இப்படி இருப்பார்கள் அப்படின்னா அர்ஜுனா அப்படின்னு பார்த்தான்னு கூப்பிடுறான் அப்படின்னா புத்த எங்க அத்தையின் பிள்ளையே, எங்க அத்தைக்கு தெய்வனான இந்திரனுடைய அனுகிரகத்தினால பிறந்த உனக்கும் தெய்வ புத்தி இருக்கிறது. நீ இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்று அர்ஜுனுக்கு இன்டைரக்டா ஞாபகப்படுத்துவது போல அவன் பிறப்பை உணர்த்தி புதையின் பிள்ளையான அர்ஜுனனே என்று உபதேசித்தான். இப்போ அடுத்தபடி அந்த பக்தியை எப்படி இருக்குன்னு வருகிறான். இதுதான் நமக்கு முக்கியமான கட்டம். 14வது ஸ்லோகம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்தவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. உபாசத்தைனா வழிபடுகிறார்கள் அர்த்தம். குருகளுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா ஏமாந்து போயிடும். உபாசத்தே எப்படியா சிங்குலன்னு நினைச்சுக்கணும். இந்த மாதிரி அறவுரை சம்ஸ்கிருத ஆதியார்கள் கஷ்டம். வந்ததே அப்படின்னா வணங்குகிறார், வந்தந்தேன்னா வணங்குகிறார்கள், உபாசத்தேன்னா உபாசிக்கிறான்னு நினைச்சுப்பாங்க. அதுவே குருவல். அதுக்கு சிங்குலர் என்னன்னு கேட்டா அவங்க நல்ல சாஸ்திரிக் படிச்ச சொல்றாங்க. உபாசத்தே சிங்குலர் எல்லாம் எக்ஸப்ஷன் டீவியேஷன். அதே உபாசத்தையே வழிபடுகிறார். எப்படி வழிபடுகிறார்கள்? சததம் கீர்த்தகந்தகா. சதனம் எப்பொழுதும் என்னை கீர்த்தனம் பண்ணுவார்கள். எப்பொழுது இதையே கீர்த்தனம் பண்றாங்கன்னா அது காரணம் என்ன? அத்தியர்த்தம் அப்பிரியத்வேனா என்று ஒரு வார்த்தை ஆக்ட் பண்ணி சொல்றாரு. என்னை எப்பொழுதும் கீர்த்தனம் பண்றதுன்னா எப்பவாது ஐயோ ஐயோன்னு கட்டிலே இருப்பார். அவளுக்கு அப்படி சொன்னாதான் மேல அடுத்த வார்த்தையே வரும். இல்ல சுவாமிகள் காலக்ஷேபம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அப்படி இருந்தாரா? ஏன் ஏன் அர்த்தம் அதை ஏன் சொல்ல அவங்க அடுத்த வார்த்தையே வராது. அப்படி சொல்லுங்க. சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. காரணம் என்னோ அவர் ஹேபிட் ஆயிடுச்சதுனால. ஆனால் இவர்கள் பகவானுடைய பெயரை விடாமல் சொல்லிட்டு எவர்த்தாலும் ஏன் சொல்றாருன்னா அது சொன்னாதான் அடுத்த வார்த்தை ஞாபகம் இல்லை. அந்த பகவானுக்கு அவ்வளவு பிரீதினால அவனுக்கு சொல்லு. உத்ராராட்சசம் நாடகம். அந்த சாஸ்திரி நாடகத்தில் சோதனைக்கு அப்பா அடிக்கடி சொல்றேன். எல்லா வேலையும் என்னையே சொல்றேன்னு நான் இல்லை. எல்லாம் நான் தான் வரணுமா என்னையே கூப்பிட்டுருக்கேன். இல்ல ராட்சசன் ஒரு மந்திரி இருந்தான் நந்தர்களுக்கு. அந்த ராட்சசங்கிற மந்திரி சொல்றான் எங்க எஜமான என்ன பண்றா, இந்த யானைப்படம் வருது யார் கவனிச்சுக்கணும்? ராட்சசான்னு. அந்த யானைப்படை கவனிக்கிறதுக்குள்ளே குதிரைப்படம் வரும். ராட்சசா கவனின்னு. இப்படி எதிர்த்தாலும் என்னையே கூட்டிருந்தார். என் வீட்டில் ஒரு பிரீதினால இப்படி வேலை வாங்கினார். அவங்க எடுத்து இந்த சாணக்கியம் பண்ண சர்டிபிகேட்ல இந்த சந்திரகுப்தத்தை விட்டுட்டாருன்னு வருத்தப்படுறான். அப்படி ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி ஒருத்தோட பிரீதினால்தான் நம்ம கூட்டே இருக்க வேற ஒன்று. அதே மாதிரி இவ பகவானுடைய இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றா. எதனால? பகவான் உள்ள பிரீதினால. பகவான் அவன் எவ்வளவு பிரீதி வச்சிருக்கா அதுக்கு கண்டதிரா ஒரு வார்த்தை சொல்றான். இந்த வார்த்தைக்கு அப்புறம் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கால் ரொம்ப பேர் சொல்ல மாட்டான். தூரதரமா உண்மையாசம் பண்ணி நடக்காது. அந்த வார்த்தையுடைய பேக்ரவுண்ட் சொல்றது நிறைய விஷயம். பிரியோகி ஞானோத்தியர்த்தம் அகம் சஜ மம பிரியகா
அடிக்கடி கேட்கிற சாப்பிட சொல்லப்படா பரதோட சிபாடி சாப்பிட்டு ஸ்லோகம் வருது கீதா ஸ்லோகம். ஞானிக்கு நான் அத்தியர்த்தம் பிரியமானவன், ஞானி எனக்கு அத்தியர்த்தம் பிரியமான. அத்தியர்த்தம்னா என்ன இதான் சொல்றோம். அத்தியர்த்தம்னா என்ன சொல்றோம்? இங்கே இருக்கு அத்தியர்த்தம் அப்பிரியத்தேரா என்று பாஷ்யம். அத்தியர்த்தம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அர்த்தம். அதினாலே போயிடும். அப்புறம் அந்த அர்த்தம் இருக்கு. பைக்கில சொன்னா உடனே ஒற்றை முறை கேட்டா என்ன சொல்றது? அத்தியர்த்தம்னா என்ன அர்த்தம் கேட்டோம். அதி ரொம்ப அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ரொம்பங்கிறதுக்கு ஃபுல் மார்க்கே கொடுத்துடுவோம். அங்க அதினாலே ரொம்ப தான் அர்த்தம் சாஸ்திரத்துல. அப்புறம் அர்த்தம் எதுக்குன்னு கேட்கணும். ப்ராப்ளம் புரிஞ்சுப்போ நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட். ஃபுல் மார்க் ரொம்பன்னு அர்த்தம் அளவில்லாத அளவில்லாத அப்படின்னு சொல்ற அத்தியர்த்தம் அபரிமிதமான. ரொம்பங்கிறது தான் அளவில்லாதது. ரொம்பங்கிறது அளவு. அது ரொம்பன்னா தீர்வுல ரம்பம் போட்டு அளவில்லாதது. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இன்னொருத்தர் சொன்னா அளவில்லாது. எப்படி அந்த அதிங்கிறதே அளவில்லாதன்னு ஒன்று கொஞ்சம் ரொம்பன்னு கூட வருவேன். அப்படி அத்தியர்த்தம்னு ஒரு ஏன் சொல்லியிருக்கான்னு ஒரு கேள்வி. இது சுலப்பிரகாசிகாச்சாட்ட போனா தான் ஆன்சர் சொல்ல முடியும். சுலப்பிரகாஷ் அம்மாள் திருவிழி வார்த்தை கேட்டா இருக்கும். சுலப்பிரகாச சாதிக்கிறார். அத்தியர்த்தம் கூட வார்த்தையை எப்படி டெரைவ் பண்றது? கிருஷ்ணா நீங்க சொல்ற அந்த வார்த்தையை எந்திரமா யூஸ் பண்றாரு. அர்த்தம்னா ஆப்ஜெக்ட் பொருள். அத்தியர்த்தம்னா ஆப்ஜெக்டை கடந்ததுன்னு அர்த்தம். ஆப்ஜெக்டை கடந்ததுன்னா ஒரு ஆப்ஜெக்டுக்கு எவ்வளவு வேல்யூ அதை விட ஜாஸ்தின்னு அர்த்தம். இப்ப கிருஷ்ணன் கிட்ட அத்தியர்த்தம் பிரீத்தி வச்சிருக்காருன்னா கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பிரீத்தி வைக்கிறதுக்கோ அதை விட கூடி வச்சிருக்கோம்னு அர்த்தம். சரியா சார்? இதுக்கு ரொம்ப அத்தியர்த்தம் வேலை கொடுத்து வாங்கினே அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் 10 ரூபா தான் வேணும். மார்க்கெட்டை போய் இந்த மாதிரி பிரின்ஸ் பண்ணி பாம்பே மார்க்கெட்ல அவர் சொன்னாலும் வாங்கி வந்துட்டு ஜெகநாத் சொல்ற ஏமாந்திரா சுவாமி 10 ரூபா கூட பெறாது 100 ரூபா கொடுத்து வாங்கி வந்து. அதான் அத்தியர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு அர்த்தம்னா கணக்கில் ஆப்ஜெக்ட் அர்த்தம். அர்த்தம்னா மீனிங்னு ஒரு அர்த்தம். அர்த்தம்னா ஆப்ஜெக்ட் பொருள்னு ஒரு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பொருளை விட கடந்தது. தட் இஸ் பியாண்ட் தி வேல்யூ ஒர்த் ஆஃப் தட் ஐட்டம். அதான் அத்தியர்த்தம்னு சொல்லிட்டா அந்த ஐட்டத்துக்கு எவ்வளவு ஒர்த்தோ அதை விட ஜாஸ்தி அர்த்தம். இப்ப பெருமாள்கிட்ட எவ்வளவு நாம் அன்பு வைக்கிறோமோ அதை விட ஜாஸ்தி வச்சிருக்கோம்னு அர்த்தம் சொன்னா தெரியாது. ஏன்னா பெருமாள் எவ்வளவு டிசர்விங்கோ அதோட அபேட்சம் வச்சிருக்கோம்னா அது அதிகப்பட்டிருக்கோம் முடியுமா நம்மளால? அவனுக்கு எல்லாம் டிசர்வ். அதனால எப்படி வருது? ஏன் இந்த மாதிரி சிம்பிளா இருந்த விஷயத்தை கொடுத்து காமிக்க போயிட்டு நாங்க வாழ்க்கை ரொம்ப புரிஞ்சு நிம்மதியா இருந்தோம். அதெல்லாம் சரி சுவாமி. அதுக்கேற்ற வேர்டுக்கு தானே தெரியும். வீரனாக நைட்டா ஒரு ஒயிட்டு போட்டு அந்த போல மக்கள் அவங்க காட்டிட்டு போவாங்க. அத்தியார்த்தம்ன்றது என்ன அர்த்தம்னு கொடுப்போம். அத்தியார்த்தம்னா அதிகம்னு அர்த்தம். ரொம்ப கரெக்ட். ரொம்ப அப்படின்னு சொன்னதும் அளவில்லாதன்னு சொன்னதும் ரொம்ப ரொம்ப அதிகமானன்னு சொன்னதும் கரெக்டான அர்த்தங்கள் தான். ஆனா அந்த வேர்டுல அந்த அர்த்தம் கிடைக்குமா நம்ம ரிசர்ச். அந்த வேர்டுல அத்தி அர்த்தம் ரெண்டு சேர்ந்து அத்தியர்த்தம் வருது. அதிகம்னா கடந்ததுன்னு அர்த்தம். அர்த்தம்னா பொருளை அர்த்தம். பொருளை கடந்தது அப்படின்னு சொன்னால் பொருளையோட ஜாஸ்தின்னு அர்த்தம். அந்த பொருளுக்கு 10 ரூபா வேல்யூ இருக்கிற 15 ரூபாய் வாங்கினா அத்தியர்த்தம் அர்த்தம். இப்ப பெருமாள்கிட்ட நாம ஒரு 12 மணி நேரம் அன்பா இருக்கணும், 24 மணி நேரம் இருக்கணும்னா அத்தியர்த்தம். அது மாதிரி பெருமாளுக்கு எவ்வளவு அன்பு தருமோ அதோட ஜாஸ்தியா நம்ம செலுத்துறோம். பெருமாள் எவ்வளவோ அன்பு புரியவனாச்சு அப்படி வச்சு இந்த வார்த்தை எப்படி வருது? இதெல்லாம் நம்ம எழுதி வச்சிருக்கேன். வார்த்தை யோகித்யார்த்தம் அகம் பிரஜம பிரியதா அதைத்தான் எப்பெருமானாரிங்க இந்த 9வது அத்தியாயத்துல அத்தியர்த்தம் அப்பிரியத்தை சொல்லிட்டார். பின்னாடி போனார்னா பின்னாடி சாஞ்சிட்டார்னா உபன்யாசம் முன்னாடி வரமாட்டேன். நான் முன்னுக்கு ஒத்துறேன். அதனால நியாயமான விஷயம் தான். உங்களுக்காக உபன்யாசம் எனக்கு இல்லை. அத்தியர்த்தம் பிரியம் அப்படின்னா அந்த பொருளை அதிகப்படமான அன்புன்னு அர்த்தம் வரும். ஆனா அது இன்டென்ஷன் இல்லை. சொல்றவாளுக்கு அது இன்டென்ஷன் இல்லை. ஆனா அந்த இன்டென்ஷன் அந்த வார்த்தையில எப்படி வர வைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு நம்ம ஆசை.
சொன்னா அர்த்தம்ங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட சொல்ற வேர்டும் அந்த ஆப்ஜெக்ட் பிரிக்க முடியாதவை. புரியுதுங்களா? வாகர்த்தாகிரசம் விட்டோம் வாகர்த்த பிரதிபத்தையே. சொல்லும் பொருளும் ஒன்றை ஒன்று பிரியாது. சரியா? ஓகேவா? ஒத்துக்கல. அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சந்தானவாளர் சுவாமி ஜோக்கு. அப்ப என்ன பண்ணிதான் கோயில் கிராமத்து கோயில் பழங்காலம் அது ஆட்சியெல்லாம் இருக்கிறதுனால அந்த சிற்பங்களை பார்த்து வரா வெள்ளக்கார வரான். அடிக்கடி அவன் 500 1000 போட்டு போறான். அந்த அர்ச்சகரை அவருக்கு இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை பேசினா இன்னும் கொஞ்சம் கூட படம் கொடுப்பாரு. ஒரு சின்ன ஆசை. அதுக்காக என்ன மாதிரி ஒரு ஆசை விட்டு நான் இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிவிடுவோம். ஒரு வெள்ளக்கார வந்த உடனே அவன் என்ன சொல்லணும்னு சொல்லிடுவோம். இந்த ஆசாமி நலம் இறுதி ஆகியனால அவர் சொன்ன வந்த உடனே இடியட் அப்படின்னு சொல்லணும். இந்த அர்ச்சகருக்கு இடியட்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. அவன் சொல்லிக் கொடுத்தான். வெள்ளக்கார இடியட் சொல்லணும், அப்புறம் ஃபூல் அப்படின்னு சொல்லணும், அப்புறம் ஸ்கவுண்டர் சொல்லணும். நான் சம்பளம் சொல்லி கொடுத்தேன். இடியட் 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 ஃபூல் 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 ஸ்கவுண்டர் ஸ்கவுண்டர் சொல்லி அந்த வெள்ளக்காரன் மறுநாளைக்கு வந்தோடனே தன்னுடைய ஞானத்துக்காக இடியட் அவங்க வீட்டு பார்த்தா யாரு இடியட் நம்ம ஃபூல் அப்படின்னு பார்த்தா ஸ்கவுண்டர்லாம் வெள்ளக்கார எவ்வளோதான் கொடுத்துருவோம். படம் ஆரம்பிச்சு அடி வாங்கிட்ட உடனே அதே காசு கொடுப்பா வார்த்தை சொல்றோம் அடிச்சுட்டு போயிட்டாருன்னு என்ன வச்சுருந்தா அவன் தான் சொல்லி கொடுத்தா இடியட் ஃபூல். ஐயோ அதெல்லாம் வசதியா எனக்கு அர்த்தம் தெரியாது, உனக்கு தெரியாது அவனுக்கு தெரியுமே. என்னாச்சு? அந்த வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தையும் அந்த வார்த்தையும் பிரிக்க இயலாது. அந்த வார்த்தையும் சொல்லும் பொருளும் எப்படி ஒன்றை ஒன்று பிரிஞ்சிருப்பதில்லையோ அப்படி ஒன்றை ஒன்று பிரியாமல் பார்வதி பரமசிவன் இருக்கா அப்படின்னு மகாகவி காளிதாசன் சொன்னான். எப்பேற்பட்ட அற்புதமான உருமான காளிதாசன் சொன்னாலும் ஊரெல்லாம் கொண்டாடுறது. இந்த காளிதாசத்துக்கான அது ஒரு காப்பியை கிடைக்காது. பராசரன் தான் காப்பி வச்சிருக்கோம். பராசர அர்த்தோ விஷ்ணு தியம் வாணி என்று விஷ்ணுபுராணத்தை சாதிச்சிருக்காரு. பெருமாள் தான் ஆப்ஜெக்ட், லட்சுமி தான் வேர்டு. அந்த வேர்டு ஆப்ஜெக்ட் பிரியாத மாதிரி திருமுறையால் தான் பொருளாய் சாமி தேசத்தை போய் எடுக்கிறார். அதுல திருமுறையாய் தான் பொருளாய் அர்த்தோவாணி அர்த்தோ விஷ்ணு தியம் வாணி. ஆப்ஜெக்ட் விஷ்ணு, அதை சொல்கிற வாக்கு லட்சுமி தேவி. அந்த லட்சுமி நாராயணன் தெரியாதவர்னு சொன்னா அந்த மகாகவி காளிதாசன் நைசா தங்க தெய்வத்தில் ஸ்லோகம் பண்ணி எல்லாரும் முதல்ல அது படிக்கிறதாலும் மகாகவி காளிதாசன் அற்புதமா உமான்னு சொல்றான்னு இருக்கா. பாவம் அத்தகையும் பராசரம் வாங்கிக்கணும். அவர் ஆச்சாரக்காரர் இன்னும் புராணம் எழுதி வச்சதுனால வேல்யூ. உபன்யாசம் ஆச்சாரம் வந்தா வேல்யூ வராது. அது ஸ்டைலா போகும். அதனால காளிதாசன் ஸ்டைலா வாங்கிதான் பேர் வாங்கிக்கணும். உண்டுதோ இப்போ அர்த்தம் சொல்லும் ஒண்ணு பிரிக்க முடியாது. ஆகினால அர்த்தத்தை கடந்தது என்றால் சொல்லை கடந்தது அர்த்தம். பிகாஸ் அர்த்தம் இஸ் ஈக்குவல் டு சொல். சொல்லை கடந்தது என்றால் பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் அதான் வர்ணிக்க முடியாது. நம்ம ஞாபகம் யாத்திரை கேட்டாலும் பண்ணிதாலே ஆசைப்படும். எப்படியா சொல்றேன்? இது சுரப்பிரகாசிக்கிற டிரைவ் பண்ணி கொடுத்துருக்காரு அம்மா. அதை இப்ப நாம சொல்றோம். அதனால அத்தியர்த்த பியாண்ட் ரொம்பங்கிறது கரெக்ட். அது எப்படி வருதுன்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளால சொல்ல வர்ணிக்க முடியாது. பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன். நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் அர்த்தம். யார் சொல்ற அந்த வார்த்தை? ஹயக்ரீவன் சொல்றான். ஞானிகளை கிட்ட வந்து என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு ஹயக்ரீவன் சரஸ்வதிக்கு ஆச்சாரியன் சொல்றான். அந்த ஹயக்ரீவன் கிருஷ்ணன் சொல்றான். அதுதான் அத்தியர்த்த பிரிய மற்பிரிய பேர. என்கிட்ட வர்ணிக்க முடியாத வார்த்தைகளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாத அன்பு வச்சிருக்கிறதுனால அவர்கள் என்னை கீர்த்தனம் பண்ணாமல் இருக்க இயலாது. மக்கீர்த்தன மத்தியதன. எனக்காக முயற்சி. கோயில் கட்டுறது, பெருமாள் தோல் எனக்கு நல்லா இருந்தது, பெருமாளுக்கு நல்ல முயற்சி நம்ம நல்லா இருந்தது, பெருமாளுக்கு வேலைப்பாரம் நல்லா இருந்தது. இதெல்லாம் எத்தனை பெருமாளுக்காக வேலை பாராயணத்துக்காக இருக்கணும். அவருக்கு வேலையுமே தெரியாது. ஆனா பெருமாள் எழுதலாம் பின்னாடி வேலை பாராயணம் நடக்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி சுவாமிகளை கூப்பிட்டு ததியாரத்தை பண்ணி வச்சு சேவிச்சு பாராயணம் பண்ண வைக்கிறாங்க. இது எத்தனம் பெருமாளுக்காக. நமக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியல, இருந்தாலும் நடக்கணும், பாடணும். கீர்த்தனம் பண்றது, எத்தனம் பண்றது, நமஸ்காரம், பகவானுக்கு வழிபாடு செய்வது, வணங்குறது. இவர்கள ஈடுபாடு. கீர்த்தன யதன நமஸ்காரை வினா. என் கீர்த்தனம் எனக்காக செயல்கள் செய்வது,
என்னை வழிபடுவது இவைகள் ஏதேனும் ஒன்று இல்லாத போய் ஒரு வினாடி இருந்தால் கூட க்ஷணானுமாத்ரேபி, அதான் எம்பெருமானுடைய புரோஸ், கிருஷ்ணனுடைய கீதையை விட மெஜஸ்டிக். க்ஷணானுமாத்ரேபி, க்ஷணத்தினுடைய அணுவு கூட. க்ஷணத்தினுடைய அணுன்னா என்ன சுவாமி? க்ஷணத்தின் அணுன்னா என்ன? அதுக்கு சுவாமி தேசிகர் க்ஷணே மகாபிருத்திவியாதிவத் கல்பித்தேபி அத்திய சரமாவயதையா கல்பிதோம்சா. க்ஷணாணுன்னு எம்பெருமானும் வாக்கு சொல்றார். க்ஷணாணுன்னா என்ன? க்ஷணத்தின் அணுங்கிறார். க்ஷணம்னா ஒரு செகண்ட், செகண்டுடைய அணுங்கிறார். அது சுவாமி சொல்றாரு, ஒரு செகண்டை மலை மாதிரி வச்சு அதுல ஒரு ஆட்டம் எடுத்தா அது க்ஷணாணு. அந்த டியூரேஷன் கூட பெருமாள் பிரிஞ்சிருக்க மாட்டார். க்ஷணானு மாத்திரேபி க்ஷணானுவல் கிட்ட பராதிகாலையாரு ஆளவந்தார் ஸ்லோகம். எம்பெருமான அங்கேயிருந்து அப்படி எடுக்கிறார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல முழுக்க எம்பெருமானார் நெஞ்சில் எப்பொழுதும் நலமா இருந்தாலும் ஆளவந்தார் எக்ஸ்பிரஷன் அங்கெல்லாம் வந்துடும். க்ஷணானு மாத்திரம், க்ஷணத்துக்கு க்ஷணம் என்பதே சின்ன டைம், செகண்ட். அந்த செகண்டா மேருமலை மாதிரி நினைச்சு அந்த மேருமலையில ஒரு துகள் மாதிரி அந்த செகண்ட்ல ஒரு பிராக்ஷன் இருந்தா அந்த பிராக்ஷன் டைம் கூட பெருமாளை கீர்த்தனம் தான் வாடி போடுவோம். அவ்வளவு அன்புமா. க்ஷணானு மாத்திரேபி ஆத்மதாரண மலபமானாக. க்ஷணானு மாத்திரம் அண்ணா சொன்ன, க்ஷணத்தினுடைய அணுன்னு சொன்ன, அது என்னன்னு சொன்ன, கிருஷ்ணன் இருக்கானா, இதெல்லாம் இந்த ராமானுஜன் சொல்றாரு. இதுக்கு தானே பாஷை இது. ராமானுஜன் கொஞ்சம் ஒட்டிக்குது கொண்டாடி உட்காந்துருக்க நாமளும் கேட்டுருக்கோம். யாருமா நினைக்காதோ ஸ்லோகத்தில் இருக்கு சததம், அது இருக்கு எப்பொழுதும். எப்பொழுதும் இப்படி டிராமாட்டிக் வியாக்கியானம். எப்பொழுதும்னா ஒரு வினாடி கூட தெரியாது இல்லாமல். ஒரு வினாடின்னு சொன்னா கூட சததம் ஆல் தி டைம் இருக்கும். அந்த ஆல் டைம்னா க்ஷணத்தின் ஒரு அணுவு கூட அப்படின்னு சொன்னா நல்லா தெரியும். அதுக்காகதான் எம்பெருமான சததம் என்று சொல்றது. கிருஷ்ணன் சொல்ற க்ஷணானு மாத்திரே வியாக்கியானம் பண்றார். மூலத்தில் இல்லாத ஒரு வார்த்தை எம்பெருமானால் சொல்லவே மாட்டார். அத்தியர்த்தம் அப்பிரியத்தேன மத்கீர்த்தன யத நமஸ்காரை வினா க்ஷணானு மாத்திரேபி ஆத்மதாரண மலபமானாக சததம் கீர்த்தயந்தோ மாம் மதர்த்தம் யதந்தஸ்ச. இப்படி இருப்பார்கள். திருடவிரதாக ஒரு வார்த்தை சாதிக்கிறார். அவெல்லாம் எப்படி கீர்த்தனம் பண்ணுவான்னு எம்பெருமானா கிருஷ்ணன் சொல்லணும். அதையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி பண்ணுவா? மத்குண விசேஷ வாசீனி மன்னாமானி ஸ்மிருத்வா, என்னுடைய குணங்களை எடுத்து சொல்லக்கூடிய என் பெயர்களை நினைச்சு வச்சு நம்மளோட பெருமாளை ஒவ்வொரு திருப்பேரும் ஒரு குணத்தை சொல்றது. அப்படி நாம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அனுபவிக்கணும். முடியுமா? 15 நிமிஷம் அந்த விஸ்வம் விஸ்வம் வெட்டாரோ இப்படி சொல்றது இல்லையா அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தியல் என்ன பெயர் சொல்றது, என்ன அர்த்தம் சொல்றது, எந்த குணத்தை சொல்றது என்று பகவத் குண தர்ப்பணத்துல பக்தர் காண்பிச்சிருக்காரு. அந்த குணங்களோடு அனுபவிக்கிறோம். அவ்வளவு நாள் என் அனுபவிதானமா. அம்மன் தேவநாதாச்சார சுவாமி மாநிலங்கள் இல்லை. இவ்வளவு உபன்யாசம் பண்ணிருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு அடிக்க ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. ரொம்ப அழகான விஷயம். திருப்பதில ஒரு ஆத்திர குடியிருந்தா அம்மணி சுவாமி திருப்பதில ஒரு ஆத்திர குடியிருந்தா அவர் அழகா சாதிப்பார். உபவாசம் பண்ணார். அவர் வீட்டுக்காரர் அவர் சந்தியாவனம் பண்ணுவார். அம்மணி சுவாமி ஆச்சரணம் பண்ணத்தோட சந்தியாவனம் முடியும். மணி சுவாமி ஆச்சரணம் பண்ற நாளைக்கு அவர் சந்தியாவனம் முடிச்சுடுவார். நான் சந்தியாவனம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த புரோட்சிக்கு சந்தியா ஜபம் பண்ணுறது புரோட்சிக்கு வந்து அப்புறம் என்ன பண்ணணும், நாம ஸ்ரீரங்க மங்கள நிதியும் கருணாதிவாசி இந்த பிராமணன் தெற்கு நோக்கி கை கொடுத்து அப்படி இருப்பார். நான் பார்த்து சந்தியாவனம் முடிக்கிற வரைக்கும். அப்புறம் வடக்க திருப்பார். ஸ்ரீரங்கடாத்து சீகராதே காலத்தை இருப்பார். நான் சந்தியாவனம் பாதி ஆயிடுச்சு. அப்புறம் இவர் சுற்றி பிடிக்கிறதே முடிவு. நான் ஒரு நாளைக்கு கேட்டேன், ஏன் சார் நான் சந்தியாவனம் பண்ற நாளைக்கு இந்த 4 சுற்று சுற்றிடுவேன், மீதியெல்லாம் ஆசைப்படுத்த முடியலையே, அந்த நாய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீரொன்னும் ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கத்தை பார்க்கணும், கோபுரத்தை பார்க்கணும், உள்ள போகணும், வாரப்பாக்கம் பார்க்கணும், கடக்கணும், பெருமாளை தெரிவிக்கணும், கஸ்தூரத்தை பார்க்கணும், அச்சகாலுக்கு பிரசாதம் சடா எல்லாம் நஞ்சு பார்க்கணும். ஒரு நாடியா கிடைக்கும். நீ தாய சரியா சத்தியாவனம் அப்படி பண்ண வேண்டிய விஷயம். நம்ம இதை மாட்டிட்டுலாம் ஒரே ஓடு அங்கவோ
அப்படின்னு சொன்னா ரங்கநாதனே முன்னாடி இருக்கு. எல்லாரும் சொன்னாலும் ஒரே மாதிரி இருக்காளா? பெருவாளாள் வாய் தெரிவி வெங்கடமே வெங்கடமே என்கின்றாளா? திருவேங்கடம்னு பரகால நாய்க்கு சொன்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அவன் சொல்றத கேட்டா திருமங்கையாழ்வார் திருவேங்கடம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அத்தகையர் வேங்கடமாருக்கு ஆன 1000தோடு ஆன 253 திருமங்கையாழ்வார் 1253 பாட்டின்னு சொல்லி திருவேங்கடமுடையாருக்கு டொனேட் பண்ணிட்டு சுவாமி தேசி. நியாயமான்னு கேட்டா வேங்கடம்னு சொன்னா அப்படி ரசிச்சு சொல்லு திருமங்கையார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பட்ட பராசரப்பட்ட அழகிய மணவாளன்னு சொன்னா ரங்கநாதனே நேரம் பதில் சொல்லுவான். இவெல்லாம் இப்படி இது எந்த முறைக்கு சோமாஜி ஆண்டான்னு ஒருத்தர் இருந்தார். சோமயாகம் பண்ணவர். சோமயாகம் பண்ணி அவர் எம்பெருமானார் சிஷ்ணா இருந்தார். சோமயாகம் பண்றவெல்லாம் எவ்வளவு படப்படாம யாரும் அவ்வளவு வேதங்கள் எல்லாம் முற்றுவா இருக்கணும், கற்பங்கள் தெரியணும், டயத்துல யாகம் பண்ணணும், ஒரு லேட்டா பண்ணா பிராயசித்தம் பண்ணணும், ரொம்ப ரிச்சுவலிஸ்ட் இருப்பான். அப்பேற்பட்டவர்கிட்ட பக்தி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவளுடைய ஓரியன்டேஷனே வேற. அப்பேற்பட்ட சோமயாஜி ஆண்டா, சோமயாஜின்னு சோமாசின்னு சுருக்கமா சொல்றாங்க. அந்த சோமாசி ஆண்டா எம்பெருமானார் திருவடிவாரத்துல அவ்வளவு ஈடுபாடு. எவ்வளவு பெரிய யாகம் பண்ணா பெரிய விமானத்திலாம் தெரிஞ்சவர் ஸ்ரீபாட்சத்துல அவ்வளவு பற்று. அவர் எம்பெருமானார்னு சொன்னா எதுக்கு எம்பெருமானார் காட்டாயிருந்தது வந்து இருக்கிற மாதிரி போகும் அப்படின்னு வியாக்கியானத்தை தெளிவா சொல்றார். பக்தர் அதிகமானவளா என்பதும் ஆண்டாழ்வான் திருவேங்கடம் என்பதும் சோமயாஜி ஆண்டான் சோமாஜி ஆண்டான் எம்பெருமானார் என்பதும் போல அப்படி முழுகி அவர் குணம் முழுக்க மனதில் நினைச்சுப்பார். அது மத்குண விசேஷ வாசினி என்னுடைய குணங்கள் சிறப்பான குணங்களை எடுத்து சொல்லக்கூடிய மன்னாமானி என்னுடைய பெயர்களை இவர்களுடைய ஒரு சந்தேகம் எம்பெருமானார் ரெண்டு சொல்லுவாரு. மத்குணவாசி என் குணங்களை சொல்லக்கூடியவர்களை சுத்தா நினைச்சுனா போதும். என் குணங்களை சொல்லக்கூடிய என் பெயர்களையும் சொல்லுவாங்க. அப்படின்னு பெயர்களை மீண்டும் சொல்லுவாருன்னு கேட்டார். ஆமா சுவாமி, என் குணங்களை சொல்லக்கூடிய பெயர்கள் என் குணங்களை சொல்ற வார்த்தைகளே முடி போச்சு. ஏன் மறுபடியும் பெயர் சொன்னான்னா அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியாம கூட சொன்னாங்க. அந்த பெயரே அவளுக்கு ஸ்வீட்டா இருக்கு. அது பெருமாள் பெயர் நல்ல ஸ்வீட்டா இருக்கு. பெருமாள் பெயர் என்பதனால ஸ்வீட் நினைக்கிறது வசதி. பஞ்சாங்கம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சொல்றவர் என்ன சொல்றா அதனால கேட்கறேன்னு சில பேர் போறாங்க. சில பேர் சொல்றா சொல்றது பகவத்கீதை அதனால போற யார் சொன்னா போர் அடிக்க எல்லா உபன்யாசம் சில பேர் கேட்பா. காரணம் அவ உபன்யாசத்துக்காக கேட்கல, உபன்யாசம் பெருமாளை பத்தி கேட்கல. என்ன போர் அடிச்சாலும் போர் அடிக்காட்டாலும் அவளுக்கு போர் அடிக்காட்டாலும் பெருமாள் விஷயம். ஆமா, இந்த படத்தை போய் யாருதான் பார்ப்பான்னு கேட்ட ஒரு பையன் சும்மா இல்லாம என் பர்த்டே ஒரு கிஃப்ட் எந்திரன் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா ரெண்டு பெரிய ரொம்ப கஷ்டத்தாங்க பால் வாங்க தெரியும். ஆக்சுவலா நான் பார்க்க முடியாது, யாரா பார்ப்பாங்க சுவாமி தலைவர் படம் பார்க்காம இருக்க முடியுமா? எல்லா முறையும் பார்ப்பா தலைவர் சம்பந்தம். இவர்கள் பெயருக்கு அர்த்தம் இருக்கிறது கிருஷ்ணன் தான் இது. அதனால ரெண்டு தாய்களை பெறுவார். மத்குண விசேஷவாசினி மன்னாமானி ஸ்மிருத்வா அவரை நினைச்சு பார்த்து புலக அஞ்சித சர்வாங்காக மயிர்பூச்சல் செய்யக்கூடிய அங்கங்களை உடையவரா. இதெல்லாம் ஸ்லோகத்தில் இருக்கா? என்ன இருக்கா? இல்ல, எல்லாம் எம்பெருமானாருடைய சரக்கு. சச்ச அப்படி தாய்வர எம்பெருமானார் எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்கு. என்ன ஸ்லோகத்தில் இருக்குன்னா நமஸ்கர்த்த மாம் பக்தியா, அந்த பக்திக்குள்ள ஒழுங்கிருக்கு. அதுல எம்பெருமானார் அந்த பக்தியை பத்தி வெவ்வேறு இடத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த எங்க இருக்குன்னா தன்னாம ஸ்மரணோத்பூத புலகச்சேதி புங்கவகா அப்படின்னு விட்டு தர்மம்னு ஒரு புத்தகத்துல சேதி மகாராஜா சேதி நாட்டு அரசர் கனகரான பேரை கேட்டவுடனே மயிர்பூச்சிலே நின்னான்னு வருச்சு. ஆகையால பக்தின்னா அது ஒரு காம்பனண்ட் ஆச்சு. இந்த எம்பெருமானார் பண்ணாரு ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு கனகரான் பக்தின்னு சொன்னான். அதுக்கு அனுகூலமா எந்தெந்த இடங்கள்ல சொல்லப்படுறோ அதெல்லாம் சேர்த்துக்கொள்ள, அதான் கமெண்டேட்டர் வேலை பொழுது மன்னாமானி ஸ்மிருத்வா புலக அஞ்சித சர்வாங்காக மயிர்பூச்செறியில் எல்லாரும் அப்படி இருப்பாளாம். அப்புறம் எப்படி இருப்பான்னா ஹர்ஷ கத்கத கண்டாகா. பகவான் திருநாம சொன்ன உடனே என்ன ஆயிடும் கேட்டா ஸ்வர நேத்தான் ஸ்வர நேத்திர அங்க விக்ரியா குரல் தழுதுட்டு போயிருவோம். உடம்பு ஆடுமா, காலாடும் கண்ணழியும் ஆழ்வார் சொல்ற குரல் தழுவிடும்.
குழல் தழுத்தெடுத்து ஒரு பேரை சொல்ல முடியாது. இனிமேல் தழிச்சு அழிஞ்சுடுவோம். திருத்தாமனால திருவாரூர் வச்சா பாதி பாத்துக்குள்ள விட்டுற வேண்டியதான். ஏன்னா அவளுக்கு அழுகும், அவ அப்படி அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்வர நேத்ராங்க விக்ரியா ஸ்மிருத்வா புலகாந்திர சர்வாங்காக ஹரிஷ கத்கட கட்டாக அந்த சந்தோஷத்தினால தழுதழுத்த குரலை உடையவர்களாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். நாராயண கிருஷ்ண வாசுதேவா வாசுதேவை தேவமாதீரி சததம் கீர்த்தயந்தகா. கிருஷ்ணா, நாராயணா, வாசுதேவா என்று இவைகளை எப்பொழுதும் சொல்லுவார்கள். இது எங்கே இருக்கிறார்? யஜ்ஞேசாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவா கிருஷ்ண விஷ்ணோ ஹிரிகேச இத்தியாக ராஜா கேவலத்துக்கு விஷ்ணுபுராணத்துல ஆதிபரதர் பகவானுடைய நாமாக்களை கீர்த்தனம் பண்ணாரு சொல்லி அதை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறார். சரி சுவாமி, அவர்கள் அப்படி கீர்த்தனம் பண்ணும்போது என்னென்ன பேரை சொல்லுவானா? நாராயணான்னு சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு குழப்பம் இல்லை. கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் இப்பதான பொருளுங்க, கிருஷ்ணான்னு சொல்லலாமா? நமக்கு தான் தகராறு வரும். சந்தேகப்படாம உபன்யாசம் நீங்களும் நாராயணா கிருஷ்ணா வாசுதேவான்னு சொல்லுவாங்க. நாராயணனுடைய திருடாமும் பிரசித்தம் ரொம்ப கிருஷ்ணன் கிருஷ்ணாவதாரன் பேர் வச்சிருக்கு. அவருக்கு அந்த பேரை சொல்றான்னு சொல்லலாமா? கிருஷ்ணன் சொல்லலாமா? வாசுதேவா அது இன்னும் மோசம். வசுதேவன் பிள்ளைதானே வாசுதேவன். அதுல வாசுதேவான்னு பேரை சொல்லுவாங்க. கிருஷ்ணாவதாரத்துக்கு இப்பதானே வந்து போட்டிருக்கு. இந்த பத்திரம் சொல்றியா, பழைய பத்திரம் சொல்றதா, முந்தாங்கிற முந்தான்னு கேட்டா பெருமான அவாய்ட் பண்ணி ரொம்ப அழகா நாராயணா அச்சுதா ஆனந்தா அப்படின்னு போயிருக்காம. விஷ்ணுபுராண ஸ்லோகம் எப்படி இருக்கு? யஜ்ஞேசா அச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவா அப்படின்னு கோவிந்தா போட்டாலும் அந்த ஸ்லோகம் இருக்குது. யஜ்ஞேசா அச்சுத இத்தியாதி நாமான்னு எழுதாமல் எம்பெருமானார். மெனக்கெட்டு நாராயணா கிருஷ்ணா வாசுதேவா எழுதிப்பாரு. ஏன் ஆச்சாரம் இப்படி பண்ணாலும் தேசிய கேட்டா நீ என்ன கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் கிருஷ்ணன் பேர் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் இல்லை, ரொம்ப நாளைக்கு வராவதாரத்துக்கே கிருஷ்ணன் பேரு. சரியா சொல்றது? சரி, அம்பத்தி பாரு சொல்ல பூஜை சாப்பிட்டு போய் உத்ருதாதி வராக கிருஷ்ணேன சதபாபுனா நீ அஜேர் மணி நேரம் நானா போட்டு சுவாமி பூஜை சாப்பிட்டு போய் சொல்லு. வேதத்துல அந்த பேர் இருக்கா கிருஷ்ணன் பேரு. கிருஷ்ணாவதார காலத்துல வந்த பேர் இல்லை. கிருஷ்ணன் நாராயணனுக்கே திருநாமம். அந்த பேரை கிருஷ்ணாவதாரத்துல கர்கர் ரகசியமா வச்சார். ஆகையினால கிருஷ்ணாவதாரத்துல வந்து சொல்லக்கூடாது. பையன் நம்ம சொல்றான், அவனுக்கு பேர் கேட்டான். இது எங்க இருக்குது? சந்தியாவந்த கடைசி சொல்றேன். ஒரு ஸ்லோகம் சொல்றேன் எல்லாரும். என்ன ஸ்லோகம் அது? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவம். கிருஷ்ணரை பற்றி சொல்ற ஸ்லோகம். பிரகலாதனுடைய ஸ்லோகம். கிருஷ்ணன் பிரகலாதன் சொல்றாங்க. பிரகலாதன் கிருஷ்ணன் தெரியுமா? அந்த கிரீட்டைக்கு பிள்ளையாச்சு. நரசிம்மாவதாராய அப்புறம் தானே வாமனாவதாரம், அப்புறம் தானே சுவாமி. அது இது கிருஷ்ணன் எப்படி அப்படிங்கிற நமோ கோபிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. இந்த ஸ்லோகம் பிரகலாதன் சொல்றார் விஷ்ணுபுராணத்துக்கு. இந்த உபன்யாசம் பண்ண மையம் பாருங்க என்னப்பா இது உபன்யாசம் பண்ற ஜனங்கள் கேட்கலாம். வேண்டாம். பிரகலாதன் கிருஷ்ணாவதாரம் தெரியுமா? பிரகலாதன் கிருஷ்ணாவதாரம் தெரியாது. கிருஷ்ணன் பெருமாளுக்கு திருநாமம் அந்த பேர் கிருஷ்ணாவதாரம். அதனால சுவாமி தேசிக்கிறார், இந்த கிருஷ்ணன் நீங்க போனாமான்னு கேள்வி கேட்காத. அதெல்லாம் அவதார அந்தரேஷமே கிருஷ்ண சப்தா பிரயுஜ்யதே. இது கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும் பேர் இல்லை, வராகனுக்கே கிருஷ்ணன் பேரு. ஸ்வேதாவதாரமா ஒரு வேற விஷயம். கிருஷ்ணனா கருப்பாச்சு, ஸ்வேதவராகனை போய் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. கீத உபன்யாசம் வந்து போறதும் நாய் போடுறது. இந்த சப்ஜெக்ட்ல பைதெல்லாம் போனீங்கன்னா நாய் மணி 8 நாய் 1012 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் பேசிக்கிட்டு போயிட்டு தான் நியாயப்பாங்க. சொல்றா நம்ம தெரிஞ்சுக்கோ எப்படி தெளிவா அனுபவிக்கிறார். கிருஷ்ணன் அப்படிங்கிறதுக்கு கருப்பு கலர்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கிருஷி பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வൃத்தி வாச்சகா எல்லாம் எடுக்கிற சுவாமி பேசு. சாஸ்திரத்துல கிருஷின்னா பூமிக்கு பேர். அதெல்லாம் வச்சு உலகா அந்த பூமியில வந்து சந்தோஷப்படுறவனுக்கு கிருஷ்ணன் பேர். வராக பெருமாள் தான் பூமிக்கு சந்தோஷப்பட்டார். அதோட வராது. ஆகையினால அனாவசியமா டவுட் எல்லாம் வராது. உதிர்தாதி வராக கிட்டேன சதபாகுனா இது அல்லது
ஏன் மொழிக்கே வர வாங்க விட்டு போயிட நாராயணன்னு சொல்றா அவன் தான் நம்ம கிருஷ்ணா வந்திருக்கான்னு சொல்ற இந்த ஜாதி ஜனங்களே கிட்ட சொல்றாங்க இல்ல இல்ல வச்சு திருப்தி கொண்டு போ நாராயணா கிருஷ்ணா வாசுதேவா நாராயணன் என்பது பரத்வத்தை சொல்லக்கூடிய திருநாமம் கிருஷ்ணன் என்பது வாசுதேவன் என்பதும் அவதாரத்தை சொல்லக்கூடிய திருநாமம் பரத்வம் என்பது ரொம்ப பகவானை உயர்ந்த தன்மை அவதாரம் என்பது நம்ம கிச்சு நம்ம வாசுதேவன் எளிமையை அதனாலதான் நாச்சியார் ஊழி முதல்வன் உருவம்போல் மைவிருத்து பாழியந்தோழனை பத்மநாபன் 4ஆம் பாட்டுல சொன்னான் பரத்வத்தை சொல்ற பத்மநாபன் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்ற திருநாமம் ஆமா ஏன்னா அவர் வயத்துல இருக்கிற தாமரப்பூல பிரம்மா வந்தார் அதுல இருந்தாலும் சிவன் வந்தார் ஆகினால பிரம்மாவுக்கு காரணமான தாமரப்பூ யாருடைய வயத்துல இருக்கோ அவர் பத்மநாபன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஆதி என்று அவருடைய பரத்வத்தை மேன்மையை சுப்பீரியாரிட்டியை சொல்லக்கூடிய திருநாமம் பத்மநாபன் அது 4ஆம் பாட்டை சொல்ற உடனே ஆண்டாள் பயம் பெறுவான் இவர் திருவள்ளுவர் ரொம்ப பெரியவர் செல்வர் பெரியவர் அதனால இவர் ரொம்ப சுலபம்னு சொல்றோம் அதுக்கு அடுத்த பாட்டு என்ன பண்ணி நாம் ஆயனை மண் வடவதனை நினைற்றிய பெரிய முறை துறைவரை தாயை விட குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரன் எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லக்கூடியது ஆமா அன்புக்கு நான் அடிமேல் யசோதை கட்டுப்படி அதை அடைச்சு கூட கட்ட முடியும் அப்பேற்பட்ட எளியவன் என்பது தாமோதரனுக்கு அர்த்தம் பத்மநாபன் என்பது சகல தேவர்களுக்கு ஆதி அர்த்தம் பத்மநாபன் என்பது எம்பெருமானுடைய சுப்பீரியாரிட்டியை சொல்றது தாமோதரன் என்பது எம்பெருமானுடைய கான்சன்ட்ரேஷன் நீர்மையை சொல்றது அதனால நாம கூட என்ன பண்றோம் பத்மநாபாயனமா அப்படின்னு எங்க முதுகுல வச்சுடுறோம் அதை நம்ம ஒத்து வர மாட்டோம் இது எங்க கழுத்தை வச்சுக்க வேண்டியது யாரும் கழுத்தை வச்சு தரக்கூடாது அங்க வைக்க வேண்டியவர் தாமோதரன் அதனால பத்மநாபன் தாமோதரன் ஒரு திருமணம் இல்லையா தாமோதரன் திருமணம் தான் பின்னாடி கழுத்தை இருக்கிறோம் அதனால திருக்குழந்தை இது சாதிக்கிறார் யாரை விட்டாலும் விட்டுடாது கேசவனை தாமோதரன் விட்டுடாது 12 மினிட்டுக்கு முடியலன்னா குறைஞ்சபட்சம் நெத்திய தலையில வாசிக்கிறவன் நெத்தியில கேசவன் பிறகு தாமோதரன் 3 ஆள் விடாது குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் விடணும் தலையில எடுத்து விடுவோம் நெத்தி திருமணம் கேசவன் தாமோதரன் கேசவன் என்பது பரத்துவம் தாமோதரன் என்று சொல்றது கேசவன் பரத்துவம் எப்படின்னா காஹா என்ற பிரம்மாவுக்கு பேரு ஈஸ்வரன் சிவனுக்கு பேரு 2 பேருக்கு தலைவன் கேசவன் நான் முதலே நாராயணன் படைத்தான் நான் மகனும் தான் மகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு சொல்லிட்டு கேசவன் அதனால பரத்வத்தை தாமோதர சௌலபியத்தை விடக்கூடாது பெருமாளுக்கு தான் 2 உண்டு பரத்துவம் சௌலபியம் 2 பெருமாளுக்கு தான் உண்டு பரத்துவம் சௌலபியம் சேர்ந்து இருக்காது லோகத்தில் சௌலபியம் ஓட்டாஞ்சேரியில் இருக்கு ரோட்ல போனா ஓட்டாஞ்சேரி வருது ஈஸியா கிடைக்கிறது 1 கிலோ ஓட்டாஞ்சேரின்னா இங்க இருந்து ரோட்ல வந்து எடுத்து வந்துடலாம் சௌலபியத்துக்கு ஓட்டாஞ்சேரி அதை கொண்டு வந்தா என்ன பண்ணுவா வீட்டுல வீட்டை கும்படி எடுத்துட்டு அதே 1 கிராம் தங்கம் வாங்கிட்டு வந்தா அவர் சொல்றது அக்ஷய தங்கம் வாங்கிட்டு வாழ்க்கை அது தங்கத்துக்கு பரத்துவம் இருக்கு ஆனா சௌலபியம் இல்லையே 17 ரூபாய் அதுல பரத்துவத்தை தங்கத்திலே பார்க்கலாம் சௌலபியத்தை ஓட்டாந்தியில பார்க்கலாம் சௌலபியம் உள்ள பொருள் எல்லாம் பயன்படாது பரத்துவம் உள்ள பொருள் எல்லாம் கிடைக்காது ஆனால் பரத்துவம் சௌலபியத்தை எங்கேயே பார்க்கலாம் கிருஷ்ணன் பார்க்கலாம் அதுக்காக ஆச்சாரியால் பரத்துவம் சௌலபியம் 2 சேர்த்து பேசுவான் அதுக்காக நாராயண கிருஷ்ண வாசுதேவான்னு எந்திருப்பாங்க நாமானி இல்லஸ்ட்ரேட்டிவா செலக்ட் பண்ண நாமாவை ஒரு அழகா இருக்கு பாஷ்யக்காரனுடைய பாஷ்யத்துல அழகு இல்லஸ்ட்ரேட்டிவா சொல்றா ஹரிமாதவா அப்படின்னு சொன்னாலும் சொல்லல அவரே கணக்கிட்டு நாராயண கிருஷ்ண வாசுதேவா என்று பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சொல்லக்கூடிய திருநாமங்களை அனுபவிப்பார்கள் அப்படின்னு யஜ்ஞேஷாச்சுத கோவி நாம்னோத்தி யாவதி சக்தி பாப நிர்கடே கமலநயன வாசுதேவ விஷ்ணோ தர்மிதராச்சுத சங்க சக்கரபாணே ஏதாவதாலமகனிர்கணனாய பும்சாம் சங்கீத்திய நாராயண சப்த மாத்திரம் நமக்கு தெரிவிச்சோம் இத்தனையும் சுவாமி தேசிகன் கீர்த்தயந்தா அப்படிங்கிறதுக்கு கொட்டேஷன் கொடுத்தேன் நான் எடுத்து எல்லாம் அது சொல்லுது நமஸ்கந்த ததைவ யதந்தகா மத்கர்மசு அர்ச்சனாதிகேஷு தல்பகாரகேஷு பவன நந்தன வன கரணாதிகேஷு திருட சங்கல்பா யதமானா
எனக்கு அர்ச்சனை பண்றதுக்கு, அது திருச்சுழா கொண்டு வருது, திருச்சுழாவுக்கு தோட்டம் போடுவது, எனக்கு கோயில் கட்டுறது, எனக்கு திருவாளி கட்டுறது, இதெல்லாம் பண்ணுவான். இதெல்லாம் திட சங்கல்பா, ரொம்ப திடமான சங்கல்பத்தோட. ஏப்ரமாளுக்கு ஒரு கொண்டை என்ன பண்ண, பெரிய ஸ்பெஷல் கொண்டை வெங்கடாச்சார கொண்டையா, ஏப்ரமாள் ஒரு கொண்டை. அதை பண்ணினவர் என்ன பண்ணினா, ரொம்ப ஏழை அவர். இன்னைக்கு ₹1 வந்தாலே ஒழிய பெருமாள் கிரகத்துக்கு சாப்பிடறதுலே உபவாசம் இருந்தார். அப்படி இருந்து சம்பாதிச்சு அவர் பண்ணின கிரீடம். அதான் திருடத்தம். நான் காரியம் ஆனா ஒழிய நான் சாப்பிடுறது நாம சாப்பிட மாட்ட காரியத்தை அப்புறம் பார்க்கலாம். திருடசங்கல்பா எதமானாக. அப்புறம் என்ன பண்ணுவா, நமஸ்கந்தகா என்னை வணங்குவார்கள். ரொம்ப கஷ்டமான இடம். என்னை வணங்குவது எப்படி வணங்கணும் எம்பெருமானார் சொல்ற. இப்ப ஒரு பேருக்கு சேவிக்கிறதுக்கே தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல சேவிக்கிறது இல்ல, வயதான உடனே சேவிக்க முடியல, அதெல்லாம் சேவிக்கிறது கிடையாது. என் வல்லராஜன சுவாமி 80 சொல்றது பெருமாள் வீதியில் எழுந்தாருன்னா 4 விழுந்து எழுந்து சேவிக்கும். அந்த அர்ச்சகருக்கே தாங்காது, சுவாமி இந்த வயதுலையா அப்படின்னு. ஒரு நாளாவது வல்லராஜன சுவாமி எனக்கு தெரிஞ்சு இப்படி கைவிட்டு பார்க்கணும். நான் எல்லாத்தையும் பெருமாள் திருவாரம் பண்ணிட்டு பெருமாள் ஆவாரம் பண்ணி சேவிக்க சொல்லி விழுந்து சாப்பிட்டாங்கன்னா சேவிக்கணும். அது நமக்கு மனசுல கேட்குமா, நாங்கள் மோடை அப்படி கேட்கு அப்படி பண்ணுவோமா. பெருமான பக்தி பார அவநமித மனோபுத்தியமான பதத்வய கரத்வய சிரோபி அஷ்டாங்கைகி அச்சிந்தித பாம்சு கர்தவ சத்கராதிகே தராதலே தண்டவத் பிரணிபதந்தா. கால்கள் நமஸ்கந்தகா நான் கிருஷ்ணா பழகுவானா கூட கும்பிடா கூட இருக்கலாம் கொள்ளாமல் இல்லைன்னா அதுதான் நமஸ்காரம் அப்படின்னு காலையும் மேகலை தூக்கி போட்டு கைபோல பேசுவோம். நமஸ்காரம் நம்ம நல்ல வேலை இப்போ செல்ல அவள் குழந்தை பார்த்தா கோச்சு பண்ண பாரு இல்லையா, காலை வச்சுட்டு கூட நமஸ்காரம். போலீஸ் ஸ்டேஷன் எங்கோ போயிருந்தேன் காலத்துல போன் வந்தோடனே இந்த போலீஸ்காரர் எழுந்துட்டார், சார் கமிஷனர் எழுந்து பேசுவோம். அந்த மாதிரி போன பார்க்க போறாங்க, ஏசோ போட உட்காந்துவோம். அந்த மாதிரி அந்த உடம்பு படப்படுத்துனா தோண முடியும். அதனால சார் ஏன் சார் யாரு ஆத்துக்காரி போன் சார் யானை எப்படி பெருமாளை கண்டவுடனே அப்படி செய்வாளாம். எப்படி பண்ணுவா, பக்தி பார அவநமித. அவரை கீழே தள்ளலாம். எது பக்தி, பக்தி பாரத்தால கீழே தள்ளப்பட்டவர்களா. நம்மளை யாரும் தள்ளவில்லைன்னா பக்தி இல்லதான் ப்ராப்ளம். பக்தி பார அவநமித மனோபுத்தி அபிமான. மனசு நமஸ்காரம் வச்ச மனசு அடங்கணும். மனசு அடங்காதனால நமக்கு விழுந்து சாட்டாங்கமாக நமஸ்கரிக்க முடியவில்லை. புத்தி நான் புத்தி அபிமானம் அது ரெண்டுத்தையும் கீழே போட்டுட்டு பதத்வய கரத்வய சிரோபிகி 2 காலு 2 கை தலை 5 ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சு, மனசு புத்தி அபிமானம், அப்புறம் 2 காலு 2 கை தலை, இப்படி 8 அங்கங்களோட நமஸ்காரம் பண்ணா சாஷ்டாங்க நமஸ்காரம். இது நம்ம பண்றோமான்னு பார்த்துவோம். பக்தி பார அவநமித மனோபுத்தி அபிமான பதத்வய கரத்வய சிரோபிகி அட்டாங்கை, இப்படி நமஸ்காரம் பண்ணணுமா. எங்க பண்ணணும், பெருமாளை பார்த்த உடனே பண்ணணும். தலையை ஊதுவாச்சு என்ன அழுக்காயிடுச்சு, கஷ்டப்பட்டு வாசி வீட்டில் போட்டு போச்சு. அதனால இந்த பரவாயில்ல உள்ள வரும் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் எனவே அப்படி இல்லையா. அசிந்தித பாம்சு அத தூசி கந்தம சேது சர்க்கரை கந்து கூடாண்டு இது எதையும் கவனிக்காம நமஸ்காரம். அசிந்தித பாம்சு கர்தம சர்க்கராதிக்கே பெரியவா வந்து அப்படி செய்யணும். எப்படி செய்யணும், தண்டம் கழி சப்போர்ட் இல்லாம கழுவி விடாதான் தண்டம் சொல்லுது. தண்டனைக்கே அப்படிங்கிறாங்க. தண்டம் தடியார் தடியார் தண்டு சமப்படும், தண்ட தலையை சமப்பிடும், தண்டத்தை கழியால் அடிக்கணும் அப்படின்னு தண்ட அப்படி தண்டவத் பிரணிபதந்தகா சப்போர்ட் இல்லாத கழி விழுந்து போது விழுவார்கள். நமஸ்கந்தகாக்கு இது அர்த்தம். நமஸ்கந்தகா நமஸ்கந்தகா அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். சங்கராச்சாரம் சொல்லிக்காரன் பாரு செய்யணும். அப்புறம் அதிகாரம் சததம் சர்வதா பகவந்தம் பிரம்மஸ்வரூபம் மாம் கீர்த்தயந்தகா எதந்தச்சே இந்தியோபசம்ஹாரைகி சமதமயா
அஹிம்சா தர்மேகி திருடவதா திடம் திரம் அச்சாரியம் மதம் ஜெயகாந்தே திருடவதா நமஸ்கந்த அவதான் நமஸ்கந்த. ஆனா நமஸ்காரத்தை எம்பெருமானால் கூடிய கேட்டாப்புறமான ஒழுங்கா ஒரு நமஸ்காரம் பண்ணலாமோ ரெண்டு. அதுக்காக பாடிக்கிறோம். மக்கள் எப்படி மக்கர்மசு அர்ச்சனாதிகேஷு ததுபகாரகேஷு பவன நந்தன வனகரணாதிகேஷு திருட சங்கல்பானாயதமானாம் பக்தி பார அவநமித மனோபுத்தியபிமான பதத்வய கரத்வய சிரோதி ரக்தாங்கலிகி அச்சிந்தித பாம்சு கர்தவ சர்க்கராதிகே தராதலே தண்டவத் பிரணிபதந்தः சததம் மாம் நித்தியயுக்தாக. எப்பொழுது நித்தியயுக்தர்களா என்ன அர்த்தமா, எப்பொழுது என்னோட சேர்ந்து இருக்கிறவர்களாக உபாசனையை வழிபடுவார்கள். உன்னோட சேர்ந்து இருக்காங்க எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காரு என்னோட உன்னோட சேர்ந்து இருக்காங்கன்னா என்னோட சேர்ந்து இருக்கிறது ஆசை உடையவர்கள். ஒரு ஆக போறது அவள் நிச்சயம் கிடைக்க போறது. அதனால அது கிடைக்க போறதுனால அவளை டெசிகிரேட் பகவானோட சேர்ந்து இருக்கிறவள் டெசிகிரேட் ஆனவால பகவானோட சேர்ந்து சொல்றோம். எப்படி நிச்சயதார்த்தானோட மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்கா தாலியை கட்ட எப்படியா மாப்பிள்ளை நான் கேட்கிறேன். மாப்பிள்ளை ஆக போறவரை மாப்பிள்ளைன்னு சொல்றது போல பகவானோடு என்றும் இணைந்திருக்க போகிறவர்கள் என்பதை காட்ட எப்பொழுதும் என்னோடு இணைந்திருந்தவர்களே பகவான் சொல்லலாம் என்று இங்கே எம்பெருமானால் இப்படி பக்தி பண்ணுவார்கள். பக்தி யோகத்துல பக்தி எப்படி பண்ணுவார்கள் ஒரு பாயிண்ட் பார்த்து அவர் மீதியை நடக்கும். பித்ரே பிரம்மோபதேற்றே மே குரவே தெய்வதாயதே பிராப்யாய பிராபகாய நம ஸ்ரீவிதயே நமः. ஏகவை கிருப்தோ நாம யஜ்ஞः கல்பதே கவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ர ஹிதேன யஜ்ஞேன யஜந்தே ஹரிஹி ஓம்.